Good evening, everyone. Just confirm me, am I audible or not? Good. Okay. Last class நம்ம எதோட ஸ்டாப் பண்ணோம் ஞாபகம் இருக்குங்களா? Where do we have stopped? Oh God. Where do we have stopped last class? 3-point test cross இல்லைங்களா? One minute. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பாயிண்ட் கிராஸ் இன்னொரு வாட்டி சொல்லணும். ரைட், ஓகே. நம்ம மறுபடியும் ஜெனடிக் மேப்பிங் பார்க்க தான் போறோம். நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண தான் போறோம். ஓகேங்களா? ரைட், லாஸ்ட் கிளாஸ் நம்ம எதோட ஸ்டாப் பண்ணணும் மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். கால்குலேஷன் அதோட ஸ்டாப் பண்ணும் இல்லைங்களா? ரைட், நான் இப்ப உங்களுக்கு சில ட்ரிக்ஸ் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, டைரக்டா கொஸ்டின் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படின்னா, அதுல 2-point கிராஸ் 3-point கிராஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். சிங்கிள் கிராஸ் ஓவர்னா என்ன, டபுள் கிராஸ் ஓவர்னா என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, சோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ரைட், இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனடிக் மேப்பிங்க நம்ம இன்னைக்கு முடிக்கிறோம். சரிங்களா? வாட் எவர் இட் இஸ், ஜெனடிக் மேப்பிங்க நம்ம முடிக்கிறோம். அண்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் பார்க்கலாம். செக்ஸ் லிங்கேஜ், செக்ஸ் லிமிடெட் அண்ட் செக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கேரக்டர், செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மேன், இத பத்தி பார்ப்போம். அண்ட் டெட்ரட் அனாலிசிஸ் இத பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ரைட், ஓகே. சோ இன்னைக்கு இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ரைட். அண்ட் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஓகே, அதை பார்த்தும் நம்ம முடிக்கலாம். ரைட், ஓகே. சோ ஜெனடிக் மேப்பிங் அப்படிங்கறதுல நம்ம இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. சோ எப்படி ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபை பண்ணும் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கறது எப்படி, பேரண்ட் டைப் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும். பேரண்ட் அப்படின்னா, சோ இப்ப 2 ஜீன் இருக்கு அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு F1 ப்ராஜனி கிடைக்கும். என்ன அப்படின்னா, சோ இது கிடைக்கும் இல்லைங்களா? இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டெஸ்ட் கிராஸ் பண்ணணும். டெஸ்ட் கிராஸ் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஜீனோடைப் நமக்கு கிடைக்கும். அப்ப இதுல இருக்கக்கூடிய கேமெட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான கேமெட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? சோ கேமெட் இதுல எல்லாம் யாருக்கும் எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி, கேபிட்டல் ஏ ஸ்மால் பி, ஸ்மால் ஏ கேபிட்டல் பி அண்ட் ஸ்மால் ஏ ஸ்மால் பி. சோ இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ இது ரைட். ஓகே, இந்த கேமெட் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுல ஒரே ஒரு கேமெட் அப்படிங்க இதுதான் பாசிபிள். அப்ப இது ஒவ்வொன்னா நம்ம இப்படி கொலாப் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, ஒவ்வொரு காம்பினேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ அதுல இருந்து பேரண்டல் காம்பினேஷன்ஸ் என்ன பண்ணணும், ரீகாம்பினன்ஸ் அப்படிங்கிறது 2 வரும். ரீகாம்பினன்ஸ் 2ஐயும் ஆட் பண்ணி கீழே போடணும். எல்லாத்தையும் பேரண்ட் பிளஸ் ரீகாம்பினன்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கீழே போடணும். ஓகேங்களா? ரீகாம்பினன்ஸ் ஆட் பண்ணி மேல, எல்லாத்தையும் ஆட் பண்ணி கீழே இன்டூ 100 போட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி என்னன்னா ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி. ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி என்னவோ அதுதான் என்னன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஜீன்ஸ். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா இருக்குங்களா? அது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அது கிளியரா இருக்கா? இப்ப நான் சொன்னது எல்லாமே ஆல்ரெடி நம்ம ட்வைஸ் த்ரைஸ் பார்த்ததுதான். ஓகே, ரைட். இப்போ நம்ம மேப் டிஸ்டன்ஸும் அதேதான் இல்லைங்களா? ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி என்னவோ அதுதான் மேப் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அண்ட் ஜெனடிக் டிஸ்டன்ஸ் அண்ட் பிசிக்கல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டும் வேற வேற அப்படின்னு பார்த்தோம். பிசிக்கல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 1 centimorgan is equal to 1 into 10⁶ base pair அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ரைட், இதுதான் அந்த 2-point கிராஸ். 2 பொசிஷன்ல கிராஸ் அப்படிங்கிறது நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் 2-point கிராஸ். ஓகேயா? சோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு.
லிங்கேஜ் குரூப் பத்தி பார்த்தோம். மேல் அப்படிங்கும் போது 24 லிங்கேஜ் குரூப்ஸ் இருக்கும், ஃபீமேல் அப்படின்னா 23 லிங்கேஜ் குரூப் அப்படிங்கறது இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஓகே. சோ எந்த இடத்துல கிராசிங் ஓவர் அப்படிங்கறது அதிகமா நடக்குதோ அந்த இடத்த நம்ம ரீகாம்பினேஷன் ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்றோம். ஓகே. சோ இது ஒரு முக்கியமான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். யா ஓகே. இப்போ இந்த 2 பாயிண்ட் கிராஸ் அப்படிங்கறதுல யாருக்கும் எந்த டவுட்ஸும் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த 3 பாயிண்ட் கிராஸ்ல எப்படி ப்ராப்ளம சால்வ் பண்றது, நான் இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்ப 2 பாயிண்ட் கிராஸ் அப்படிங்கறத ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். ஏ பி அப்படிங்கிற 2 ஜீன் இருக்கும் அண்ட் அதோடைய ரெசசிவ் இருக்கும். இது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது ரெண்டும் நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன் கிடைக்கும். அதை நம்ம டெஸ்ட் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்ல கிடைக்கும். இதுல எது அதிகமா இருக்குதோ அதுதான் பேரண்ட், எது வந்து கம்மியா இருக்கோ அதுதான் ரீகாம்பினன்ட். இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம், 2 ஜீனுக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் 2 பாயிண்ட் கிராஸ்ல நம்ம பண்ண முடியும். சரிங்களா? இப்ப 3 பாயிண்ட் கிராஸ் அப்படிங்கிறது என்ன? இப்போ முதல் விஷயம் என்னன்னா 3 ஜீன் இன்வால்வ் ஆக போகுது. ஏ அப்படிங்கிற ஜீன், பி அப்படிங்கிற ஜீன், சி அப்படிங்கிற ஜீன் 3 இன்வால்வ் ஆக போகுது. சரிங்களா? இப்ப நம்ம என்ன கிராஸ் பண்ண போறோம்? கம்ப்ளீட்டா ஹோமோசைகஸ் டாமினன்ட்டா கிராஸ் பண்ண போறோம், ஹோமோசைகஸ் ரெசசிவா கிராஸ் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ இதோட F1 ஜெனரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன். இந்த ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன் அப்படிங்கறத நம்ம எதோட கிராஸ் பண்ணோம் அப்படின்னா டெஸ்ட் கிராஸ் பண்ணோம். ஆப்வியஸ்லி இதுதான் இருக்க போகுது. சரியா? ரைட். இப்ப அடுத்து என்னன்னா இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் வந்துரும் நமக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை நமக்கு கொடுத்துட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிறதுல எது அதிகமா இருக்கு அப்படிங்கறத பாக்கணும். அப்படி இல்லையா சிம்பிளா என்ன பாக்கணும்னா இங்க பாருங்க. ரைட். இது இருக்கிறதே அதிகமா இருக்கா, அது பேரண்டல் காம்பினேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிடணும். சரிங்களா? இருக்கிறதுல எது கம்மியா இருக்கு, கம்மியா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டபுள் கிராஸ் ஓவர்ஸ். ஓகேங்களா? நல்லா தெளிவா கவனிங்க. எது கம்மியா இருக்குன்னா டபுள் கிராஸ் ஓவர், எது அதிகமா இருக்கோ அது பேரண்டல் கிராஸ் ஓவர். இப்ப இததான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். நல்லா தெளிவா கவனிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது பேரண்ட் ஏபிசி இருக்கா, இது என்னன்னா டபுள் கிராஸ் ஓவர். இப்போ இதுல பாருங்க ஏ பி இது ரெண்டும் டாமினன்ட், இது ரெண்டும் ரெசசிவ். அப்ப எந்த இடத்துல சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சி மட்டும்தான் டாமினன்ட் இங்க வந்திருக்கு, ரெசசிவ் இங்க வந்திருக்கு. எதுல சேஞ்ச் நடந்திருக்கோ அது நடுவுல இருக்கும்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஏ சி டி இப்படி இருக்கும். நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா? நல்லா தெளிவா கவனிங்க. இங்க பாருங்க, எது அதிகமா இருக்கோ அது பேரண்ட். இப்ப இத கம்பேர் பண்ணுங்க, இந்த பேரண்ட்டையும் இந்த டபுள் கிராஸ் ஓவரையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி, இங்க கேபிட்டல் சி தான் வரணும். ஆனா என்ன வந்திருக்கு? ஸ்மால் சி வந்திருக்கு. இது ஒரு விஷயம். அடுத்து என்ன அப்படின்னா ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி தானே வந்திருக்கணும். அப்போ இந்த 2 இடத்துல சேஞ்சஸ் அப்படிங்கறது நடந்திருக்கு. எந்த ஜீன்ல சேஞ்ச் நடந்திருக்கோ அதுதான் நடுவுல இருக்கும்னு அர்த்தம். எஸ் ஆர் நோ? ஜஸ்ட் கன்ஃபர்மிங். அப்போ என்ன மாதிரியான இதுல இருக்கும், ஆர்டர்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல தான் இருக்குன்னு அர்த்தம். கிளியர்? புரிஞ்சுதுங்களா? எல்லாருக்கும் ரைட், குட், வெரி குட். இப்போ அப்படி இப்படி வாங்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டைரக்டாவே என்ன பண்ணிட்டோம்னு பாத்தீங்களா, டைரக்டாவே அந்த ஆர்டர் ஆஃப் அ ஜீனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏ சி டி, ரைட்டா? ஏ சி டி. ஓகேங்களா? இப்ப அடுத்து பாருங்க, இப்ப சிங்கிள் கிராஸ் ஓவர் பாத்தீங்களா? இப்ப இது நம்ம இதெல்லாம் மறந்துடலாம். கொஸ்டின்ல இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கப்பா, இதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இந்த 2 ரோவை தான் நமக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? சோ இதுல இருந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். சரிங்களா? இங்க பாருங்க, இப்போ ஏ பி சி இது இருக்கு அண்ட் இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல கிராஸ் ஓவர் அப்படிங்கறது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா இது பேரண்ட், இது டபுள் கிராஸ் ஓவர்னு கண்டுபிடிச்சோம். மீதி இருக்கிறது எல்லாமே சிங்கிள் கிராஸ் ஓவர் தான். அந்த சிங்கிள் கிராஸ் ஓவர் ஐதர் இந்த இடத்துல நடந்திருக்கலாம் ஆர் இந்த இடத்துல நடந்திருந்திருக்கலாம். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஏக்கும் பிக்குமா, பிக்கும் சிக்குமா, ஏக்கும் பிக்குமா, இதெல்லாம் நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அததான் இப்ப நான் சொல்ல போறேன்.
ஓகேவா? இப்போ இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எப்படி ஜீன் ஆர்டர் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி வந்திருக்கும். ஏ ஸ்மால் பி அண்ட் ஸ்மால் சி இப்படி வந்திருக்கணும். இந்த காம்பினேஷன் எங்க இருக்கு அப்படின்றத பாருங்க. இங்க இருக்கா? குட். அடுத்து என்ன அப்படின்னா ஸ்மால் ஏ கேபிட்டல் சி கேபிட்டல் பி. அப்ப அது இங்கே வந்திருந்திருக்கா? அப்ப இது ரெண்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் ஓவர் பிட்வீன் ஏ அண்ட் சி. ஓகே, சோ இதுல கொடுத்திருக்கிறத வச்சு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகேங்களா? அதை விட்டுருங்க. ஓகேங்களா? இது ஒண்ணு. சரிங்களா? இதை நான் அதுக்கப்புறமா வரேன், லாஸ்டா வரேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடக்குதுன்னா கேபிட்டல் ஏ வந்திருக்கணும், ஸ்மால் சி வந்திருக்கணும், ஸ்மால் பி வந்திருக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா இந்த ஸ்மால் சி கேபிட்டல் பி அண்ட் கேபிட்டல் சி. அப்ப கிராசிங் ஓவர் எங்கதான் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கும் சிக்கும் நடுவுல தான் நடந்திருக்கு. ஓகே, இது ஒரு விஷயம். அடுத்து என்ன அப்படின்னா இப்ப இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எப்படி வந்திருக்கும் அப்படின்னா ஏ கேபிட்டல் சி அண்ட் ஸ்மால் பி. ஏன்னா இது ரெண்டும் வந்திருக்கும், இந்த இடத்துலதான் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கறது நடந்திருக்கும். இது ஒண்ணு. ஏ ஸ்மால் சி அண்ட் கேபிட்டல் பி. இது எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. இது என்ன அப்படின்னா கிராசிங் ஓவர் பிட்வீன் சி அண்ட் பி. சிக்கும் பிக்கும் நடுவுல கிராசிங் ஓவர் அப்படிங்கறது நடந்திருக்கு. இது புரிஞ்சுதுங்களா? எஸ் ஆர் நோ? Clear with this? என்னாச்சு? ரெஸ்பான்ஸே இல்ல. இன்னொரு வாட்டி சொல்லணுங்களா? குட். ஓகே ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன். வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஓகே, சோ பாருங்க. அதாவது என்னன்னா இது ஒரு குரோமோசோமா, இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம். இப்ப இந்த இடத்துல எது சிங்கிள் கிராஸ் ஓவர், எந்தெந்த இடத்துல சிங்கிள் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு, எந்தெந்த இடத்துல டபுள் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. இது 1, இது 2, இது 3ன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கிள் கிராஸ் ஓவர் எங்க நடந்து ஓகே, 1க்கும் 2க்கும் நடுவுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 and 2க்கு நடுவுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா சிங்கிள் கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் நடுவுல என்ன இருக்கு? கிராசிங் ஓவர்ன்றது நடந்திருக்கு. சரியா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிக்கும் சிக்கும் நடுவுல கிராசிங் ஓவர் அப்படிங்கறது நடந்திருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிராஸ் ஓவர் இஸ் ஹேப்பனிங். ஓகேங்களா? ஓகே, இது ஒண்ணு. இப்ப இந்த இடத்துல கிராசிங் ஓவர் நடந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இங்க போயிருச்சுன்னு அர்த்தம், இது இந்த சைடு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படியா? அப்போ கேபிட்டல் ஏ ஸ்மால் பி அண்ட் ஸ்மால் சி வந்திருக்கணும், ஸ்மால் ஏ கேபிட்டல் பி அண்ட் கேபிட்டல் சி வந்திருக்கணும். கிளியரா? ஓகேவா? இந்த இடத்துல கிராசிங் ஓவர் நடந்திருக்கு அப்படின்னா இது இங்க போயிருச்சு, இது இங்க வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது நீங்க எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். ஏ இங்க போயிடுச்சா, இல்ல பிசி ரெண்டும் இங்க போயிருந்திருக்கலாம், இந்த பிசி ரெண்டும் இங்க வந்திருந்திருக்கலாம். உங்களுக்கு எப்படி புரியுதோ நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆக மொத்தம் இங்க கிராசிங் ஓவர் நடந்துச்சுன்னா இந்த செக்மெண்ட்ஸ் மாறுது. ஓகேவா? ரைட். இங்க வந்தீங்க அப்படின்னா இப்ப என்ன ஆகுது? இந்த சியும் இந்த சியும் என்ன ஆயிடுச்சு? அதோட பொசிஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. ஏன்னா ஏபி அப்படியே தான் இருக்கு. ஓகே, அடுத்து இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்திருக்குன்னா இந்த சி இங்க போயிருக்கு, இந்த சி இங்க வந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இது ஒண்ணு.
இப்ப டபுள் கிராஸ் ஓவர் அப்படின்னா என்னன்னா இந்த இடத்துலயும் கிராசிங் ஓவர் நடந்திருக்கு, இந்த இடத்துலயும் கிராசிங் ஓவர் நடந்திருக்கு. இது இப்ப எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஏ வந்திருக்கும், அடுத்து இந்த ஸ்மால் பி அப்படிங்கிறது வந்திருக்கும், அடுத்து கேபிட்டல் சி அப்படிங்கிறது வந்திருக்கணும். இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். கிராசிங் ஓவர் அப்படின்னா இப்படிதான் சேரும்னு வச்சுக்கோங்களேன், இந்த காம்பினேஷன்ல சேரும். அப்போ கேபிட்டல் ஏ, ஸ்மால் பி அண்ட் கேபிட்டல் சி, ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி அண்ட் ஸ்மால் சி. சோ இந்த காம்பினேஷன்ல டபுள் கிராஸ் ஓவர் அப்படிங்கறது நடக்கும். அதாவது சிங்கிள் கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா திஸ் வில் பி த ப்ராடக்ட், டபுள் கிராஸ் ஓவர் நடந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் த ப்ராடக்ட். ஓகேவா? இதுவே ஜீன் அப்படிங்கிறது எப்பவுமே ஏபிசின்னு தான் நம்ம போடணுமா? ஏன் பிஏசின்னு பண்ணக்கூடாதா? பண்ணலாம். சிஏபி அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஏசிபி அப்படிங்கிற ஆர்டர்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? ஏ அப்படிங்கிறது இந்த மாதிரி காம்பினேஷன்ல சேரும். ஓகேவா? ஏ ஸ்மால் சி பி, ஏ கேபிட்டல் சி பி, இது இப்படி வந்திருக்கும். இப்ப புரிஞ்சுதா? சிங்கிள் கிராஸ் ஓவர் டபுள் கிராஸ் ஓவர் நடக்குதுன்னா எப்படின்னு புரியுதா? இப்ப இது வந்து பிட்வீன் ஏ அண்ட் பி, இது பிட்வீன் ஏ அண்ட் சி. இது வந்து என்னன்னா ஏ அண்ட் பிலயும் நடந்திருக்கு, பி அண்ட் சிலயும் நடந்திருக்கு. அதுதான் நம்ம டபுள் கிராஸ் ஓவர்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? கிளியர் வித் திஸ்? இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ரைட். ஓகே. இப்போ நம்ம அந்த சம்முக்கு மறுபடியும் வரலாம். ஓகேங்களா? இப்போ இதுல நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? பேரண்டல் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி அண்ட் கேபிட்டல் சி, ஸ்மால் ஏ, ஸ்மால் பி அண்ட் ஸ்மால் சி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம இப்ப பார்த்தது. ஆனா டைரக்டா நீங்க கொஸ்டின் அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி போடணுமான்னு சொல்லி கேட்டா இப்படி போடக்கூடாது. என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதுதான் பேரண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி பண்ணதுக்கு அப்புறம், அதாவது இதேதான் பேரண்டா இருக்குமான்னு சொல்லி கேட்டா இல்ல, இது வந்து பேரண்டா இருக்கலாம், அது நம்பரை பொறுத்துதான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை பொறுத்த அளவுல இருக்கிறதுல எது அதிகமான நம்பர்னு பாத்தீங்கன்னா இதுதான். அப்ப இது ரெண்டு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பேரண்ட். இருக்கிறதுலயே கம்மி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் என்னன்னா டபுள் கிராஸ் ஓவர். ஓகேவா? சோ இது ஒண்ணு கிளியரா? இப்ப இப்போ நமக்கு டபுள் கிராஸ் ஓவர் தெரிஞ்சிருச்சு, பேரண்டல் காம்பினேஷன்ஸ்ன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த பேரண்ட்டையும் இந்த டபுள் கிராஸ் ஓவரையும் நம்ம என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணணும். இப்ப கம்பேர் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? இதுல பாத்தீங்கன்னா ஏபி இருக்கு, இதுலயும் ஏபி இருக்கு, ஆனா இங்க கேபிட்டல் சி இருக்கு, இங்க ஸ்மால் சி இருக்கு. ஓகேவா? இது ஒரு விஷயம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்மால் ஏ ஸ்மால் பி இருக்கு, இங்கேயும் ஸ்மால் ஏ ஸ்மால் பி இருக்கு, ஆனா ஸ்மால் சிக்கு பதிலா இந்த இடத்துல கேபிட்டல் சி அப்படிங்கறது நடந்திருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம என்ன சொன்னோம்? டபுள் கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது இந்த மாதிரியானதுலதான் சேரும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் மாதிரி போட்டு சொன்னேன் இல்லையா? இப்ப அது போட்டு பார்க்கலாமா? எதுல சேஞ்ச் அப்படிங்கறது நடந்திருக்கோ அதுதான் நடுவுல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ சி அப்படிங்கிற ஒரு அல்லீல்ல தான் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்ப அந்த சி அப்படிங்கிற ஜீன் நடுவுல இருக்குன்னு அர்த்தம். ஏ இந்த பக்கம் இருக்கலாம், பி இந்த பக்கம் இருக்கலாம். ஓகேங்களா? இது ஒண்ணு. அடுத்து இந்த இடத்துல ஏ ஸ்மால் சி அண்ட் ஸ்மால் பி இப்படி இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்ப இன்னொரு ஒரு காம்பினேஷன்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பி இருக்கலாம், சி இருக்கலாம், ஏ இருக்கலாம். ஆல் த வே ஆர் பாசிபிள். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கலாம். இது இப்போ ஸ்மால் பி அண்ட் ஸ்மால் சி ஸ்மால் ஏ இப்படியும் இருக்கலாம். நமக்கு தெரிஞ்சது சி நடுவுல இருக்குன்றது மட்டும் நமக்கு நல்லா தெரியும். ஓகேவா? சோ இது வரைக்கும் நான் சொன்னது கிளியரா இருக்குங்களா எல்லாத்துக்கும்? ஓகே. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன வச்சுக்கலாம்? இப்ப இப்ப இது புரிஞ்சிருச்சு, பேரண்டல் காம்பினேஷன் புரிஞ்சிருச்சு, டபுள் கிராஸ் ஓவர் புரிஞ்சிருச்சு, அதனால ஆர்டர் ஆஃப் அ ஜீன் ஏசிபி இப்படி இருக்கலாம்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப இதை நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த சிங்கிள் கிராஸ் ஓவரை இப்ப நம்ம எடுக்க போறோம். சரிங்களா? இப்ப இந்த சிங்கிள் கிராஸ் ஓவரை நம்ம எடுக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க, இப்போ இதுதான் வந்து கேபிட்டல் ஏ, கேபிட்டல் சி அண்ட் கேபிட்டல் பி. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் ஏ, ஸ்மால் சி அண்ட் ஸ்மால் பி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம இது என்ன பண்ணலாம்? இப்போ கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நடந்திருந்துச்சு அப்படின்னா வாட் வில் பி த ப்ராடக்ட்? இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நடந்திருந்துச்சு அப்படின்னா ரீகாம்பினன்ஸ் என்னவா இருக்கலாம்?
அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல கிராசிங் ஓவர் யாருக்கும் யாருக்கும் நடுவுல நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கும் சிக்கும் நடுவுல நடந்திருக்கு. ஓகேவா? இது ஒண்ணு. இப்போ கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நடந்திருந்துச்சு அப்படின்னா என்ன ப்ராடக்ட்ஸா இருந்திருக்கலாம்? கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நடந்திருந்துச்சு அப்படின்னா என்ன ப்ராடக்ட்ஸ் வரும்? இந்த இடத்துல தான் எல்லாரும் தப்பு பண்றீங்க. வெரி குட். லாஸ்ட் டைப் ஒருத்தவங்க சொல்லிருக்கீங்களே இதுதான் ரைட். அதாவது கேபிட்டல் ஏ கேபிட்டல் சி அப்படியே இருக்கும். இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்திருக்கும். ஓகேங்களா? ஸ்மால் ஏ ஸ்மால் சி கேபிட்டல் பி இப்படி வந்திருக்கும். ஓகேங்களா? சோ இவங்களும் அதுதான் சொல்லியிருக்காங்க. ரைட். ஓகே. சோ இந்த மாதிரி இருந்திருக்கும். அப்ப இந்த இடத்துல கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது யாருக்கும் யாருக்கும் நடுவுல நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக்கும் சிக்கும் நடுவுல நடந்திருக்கு. ஓகேங்களா? இது ஒரு வே. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்ப இன்னொரு என்ன அப்படின்னா சி நடுவுல தான் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா பி சிஏவா கூட இருக்கலாம் இல்லையா? ஓகே, பி சியா கூட இருக்கலாம். சரியா? இப்ப இந்த இடத்துல கிராசிங் ஓவர் நடந்துருச்சுன்னா என்ன பாசிபிள் நமக்கு வந்திருக்கும்? கேபிட்டல் பி ஸ்மால் சி அண்ட் ஸ்மால் ஏ. ஓகேங்களா? கேபிட்டல் பி ஸ்மால் சி அண்ட் ஸ்மால் ஏ. ஓகேவா? இப்போ பிக்கும் சிக்கும் நடுவுல நடந்த கிராசிங் ஓவரை நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ இது மாதிரி நடந்திருக்கலாம். இப்போ இது இன்னொரு காம்பினேஷன்ல என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் பி கேபிட்டல் சி அண்ட் கேபிட்டல் ஏ இந்த மாதிரி காம்பினேஷன்ல நடந்திருந்திருக்கலாம். ஓகே. சோ இப்ப அடுத்து இன்னொன்னு என்னன்னா இந்த ரெண்டு இடத்துல நடந்திருக்கலாம் கேபிட்டல் சி அண்ட் ஸ்மால் ஏ. ஓகே. சோ இப்போ பி கேபிட்டல் சி அண்ட் ஸ்மால் ஏ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல கிடைச்சிருக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா ஸ்மால் பி ஸ்மால் சி அண்ட் கேபிட்டல் ஏ இந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஏக்கும் சிக்கும் நடுவுல நடந்திருக்கு. நீங்க ரெண்டுல எது போட்டு பாத்தீங்கன்னாலும் இதே மாதிரியான பாசிபிலிட்டிஸ்ல தான் வரும். ஒண்ணு ஏ அண்ட் பிக்கு நடுவுல வந்திருக்கும், இன்னொன்னு சி அண்ட் பிக்கு நடுவுல வந்திருந்திருக்கும். இப்ப சி அப்படிங்கறது நடுவுல தான் இருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஏசிபி அப்படிங்கறத நம்ம இதுலயே பிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சோ இப்படிதான் என்ன பண்ணணும்னா கிராசிங் ஓவரை ஐடென்டிஃபை பண்ணணும். இது ஒண்ணு. இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்முலா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஜீன்ஸ் ரெண்டு ஜீனுக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா கிராசிங் ஓவர் சிங்கிள் கிராசிங் ஓவர் பிளஸ் டபுள் கிராஸ் ஓவர் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோஜனி இன்டூ 100 அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா இங்க பாருங்க அவுட்டர் ஜீன்ஸ் டபுள் கிராஸ் ஓவர் அதாவது ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. First, the best way to solve the problem is to determine the parental genotype. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா first parent ஐடென்டிஃபை பண்றோம். ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இருக்கிறதுலே மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் அதிகமான நம்பர் எதுவோ அதுதான் பேரண்ட். லீஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் கிளாஸஸ் தான் நம்ம டபுள் கிராஸ் ஓவர். இது ஏன் டபுள் கிராஸ் ஓவர் லீஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்ன்றதுக்கான ரீசன் நான் பின்னாடி சொல்றேன். ஓகேங்களா? இது ஒண்ணு. இப்போ டபுள் கிராஸ் ஓவர்ல பாத்தீங்க அப்படின்னா அவுட்டர் ஜீன்ஸ் ரிமைன்ஸ் அன்எக்ஸ்சேஞ்ச் த மிடில் ஜீன் கெட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ரெண்டும் வெளியில இருக்கக்கூடிய ஜீன்ஸ் அப்படியே இருக்கும். பேரண்ட்ல எப்படி இருக்கியோ அதே மாதிரியே டபுள் கிராஸ் ஓவர்ல இருக்கும். நடுவுல இருக்கக்கூடிய ஜீன் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்க கொடுத்திருக்காங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். பேரண்ட்டையும் டபுள் கிராஸ் ஓவரையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் என்ன ஆயிருக்கு? சேஞ்ச் அப்படிங்கறது நடந்திருக்கு. அப்போ மிடில் ஜீன் கெட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா அப்ப மிடில்ல இருக்கக்கூடிய ஜீன் தான் என்ன இருக்கு இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த மிடில் ஜீன் தான் சி. இதனாலதான் நம்ம சொல்றது சி அப்படிங்கறது நடுவுல வரும் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? அப்ப ஜீன் சி இஸ் இன் த மிடில் ஜீன். ஜீன் சி இஸ் a middle gene. Then the order of a gene is ACB. ஓகேங்களா? சோ இப்படிதான் என்ன பண்ணணும்னா ஆர்டர் ஆஃப் ஜீனை டைரக்டாவே நம்ம என்ன பண்ணிடலாம்னா கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு கொஸ்டின் ஆப்ஷன்ல வந்து இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதை சூஸ் பண்ணுங்க, பிசிஏன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பிசிஏ சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து என்ன அப்படின்னா பிசிஏன்னு சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சிங்கிள் கிராஸ் ஓவரையும் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க அந்த ஆர்டரை சூஸ் பண்ணணும். சோ இப்போதைக்கு இதை பிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்து என்ன? இப்ப ஏக்கும் சிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ரீகாம்பினன்ஸ் என்னன்னா 81 + 85 அது டபுள் கிராஸ் ஓவர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 179. The 179 divided by total number of offsprings into 100 என்ன ஆன்சர் வரும்னா 17.9 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே. அப்போ ஏக்கும் சிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி என்னன்னா 17.9%. அதை நம்ம
மேப் டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஏக்கும் சிக்கும் நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் 17.9 சென்டிமார்கன். ஓகேங்களா? அடுத்தது சிக்கும் பிக்கும் நடுவுல உள்ள அந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா நமக்கு 70 கிடைக்கும். 70 டிவைடட் பை 1000 into 100 7 சென்டிமார்கன். அப்போ ஏக்கும் பி சி இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீன் ஆர்டர் அப்படிங்கறது நமக்கு கிடைக்கும். கிளியர் வித் திஸ்? இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுதுங்களா? ஓகே, ரைட். இப்ப வந்து நான் உங்களுக்கு ஒரு 2 கேஸ் சொன்னேன். இது நேத்திக்கே நம்ம பார்த்திருப்போம். இருந்தாலும் பரவாயில்ல. இங்க பாருங்க. ஏக்கும் பிக்கும் நடுவுல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா 4%. பிக்கும் சிக்கும் நடுவுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7%. பிக்கும் சிக்கும் நடுவுல 7% சொல்லிட்டாங்க. அப்போ ஏக்கும் சிக்கும் நடுவுல எத்தனை பெர்சென்ட்னு பாத்தீங்கன்னா 11 அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? கொடுத்திருக்கிற டேட்டா என்னன்னா ஏ அண்ட் பிக்கு நடுவுல 4, பி அண்ட் சிக்கு நடுவுல 7. இதுதானே டேட்டா. இத வச்சு நம்ம ஒரு ஜீன் மேப்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. சரி, இது ஒரு பாசிபிள். இப்ப இதுவே இப்போ இந்த மாதிரியும் பாசிபிள் தானே. ஏக்கும் பிக்கும் நடுவுல 4% நான் இப்படியும் எழுதலாம். பி டு ஏ இது 4% இப்படியும் எழுதலாம் தானே. either way ஆர் பாசிபிள் இல்லையா? அததான் நான் முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா? இப்ப பி டு ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4. ஓகேவா? ஏக்கும் சிக்கும் நடுவுல என்ன டிஸ்டன்ஸ் அப்படிங்கறத நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம்? நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நமக்கு கொடுத்திருக்கிற டேட்டா பிக்கும் சிக்கும் நடுவுல 7ன்றத கொடுத்துட்டாங்க. அப்ப 7 மைனஸ் 4 அப்படிங்கிறது 3. அப்ப ஏ டு சி அப்படிங்கிறது 11 கூட இருக்கலாம். ஏ டு சி அப்படிங்கிறது 3 கூட இருக்கலாம். ஓகேங்களா? எப்பப்பெல்லாம் இத பாசிபிள், இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க. ஏக்கும் பிக்கும் நடுவுல 4% இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் ஏ பி சி அப்படிங்கிற ஆர்டர்ல இருந்துச்சுன்னா ஜீன் என்னவா இருக்கு? ஜீனோட ஃப்ரீக்வன்சி கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது 11%. இதுவே பிஏசி அப்படிங்கிற மாதிரியான ஆர்டர்ல இருந்துச்சுன்னா ஏக்கும் சிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த கிராசிங் ஓவர் ஃப்ரீக்வன்சி ஆர் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது 3%. இதை நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும் ஆர் கிராசிங் ஓவர் ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும்னு சொன்னா அது இதுல ப்ரூவ் ஆயிடுச்சா? டிஸ்டன்ஸ் இதுல அதிகமா இருக்கு, அதனால இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியும் அதிகமா இருக்கு. இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கம்மியாயிடுச்சு. கம்மியான உடனே டீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி என்ன ஆயிருச்சு? கம்மியாயிருச்சு. ஓகேங்களா? சோ இதுதான் என்ன அப்படின்னா ஜீன் டிட்டர்மினேஷன், ஜீன் ஆர்டர் டிட்டர்மினேஷன். ஓகேங்களா? ரைட். சோ இதோட நம்ம என்ன பண்றோம்னா இதை நம்ம ஸ்டாப் பண்றோம். ஓகேவா? சோ இந்த சொல்யூஷனை நீங்க இப்போ ஐடென்டிஃபை பண்ண முடியுங்களா? சோ நான் ஜஸ்ட் ஆர்டர் ஆஃப் அ ஜீன் மட்டும் நம்ம சொல்லிடலாமா? ஆர்டர் மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. அதாவது என்னன்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஓகே, இந்த பாருங்க. அதாவது இருக்கிறதுலே பெருசு என்னன்னு தெரியுதுங்களா? சோ பேரண்டல் டைப் அப்படிங்கிறது பி ஏ சி. இதுதான் பேரண்டல் டைப்பா கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அதை நம்ம பேரண்டல் டைப் அதிகமா இருக்கிறதுனால கண்டுபிடிச்சாச்சு. இருக்கிறதுலே கம்மியா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா 6 and 9. இதுதான் என்ன அப்படின்னா டபுள் கிராஸ் ஓவர் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து உடனே ஆர்டர் ஆஃப் ஜீனை கண்டுபிடிச்சிடணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? பி இருக்கு, ஏ இருக்கு, சி மட்டும் மாறி இருக்கு. ஓகேங்களா? பி சி. அப்போ என்ன மாறி இருக்கு இந்த இடத்துல? பிஏசி இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பிஏ ஸ்மால் சி, பிஏ கேபிட்டல் சி. என்ன மாறி இருக்கு இந்த இடத்துல? சி அப்படிங்கறது மாறி இருக்கு. அப்ப சி அப்படிங்கறது எந்த இடத்துல வந்திருக்கணும்? ஓகே, நம்ம இதை கம்பேர் பண்ணக்கூடாது. நான் மாத்தி சொல்லிட்டேன். இந்த இடத்துல கம்பேர் பண்ணுங்க. பேரண்டல் டைப் அப்படிங்கிறது ஏ பி அண்ட் சி. இது வந்து இதுவும் ஓகேங்களா? சோ இப்ப இதுல பார்க்கும்போது என்ன மாறி இருக்கு?
ஏ மாறி இருக்கு. அப்ப ஆர்டர் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது மிடில்ல போகும். ஓகேங்களா? சோ இத வச்சுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். சோ த ஜீன் ஆர்டர் இங்க பாருங்க. அதாவது என்னன்னா அக்கார்டிங் டு தி டேட்டா இது ரெண்டும் என்னன்னா பேரண்டல் டைப் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட், டபுள் ரீகாம்பினன்ஸ் லீஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்னு சொல்லியாச்சு. நம்ம இந்த ஜீன் ஆர்டரை எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம்னா ஐதர் மேப் டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டபுள் ரீகாம்பினன்ஸையும் பேரண்டல் டைப்பையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ரீகாம்பினன்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்ப பேரண்டல் டைப்பையும், சோ இந்த இடத்துல பேரண்டல் டைப் அப்படிங்கிறது இதுவும் இதுவும் இதோட நம்ம டபுள் கிராஸ் ஓவரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன என்ன மாறி இருக்கும் அப்படிங்கிறது தெரியுதுங்களா? சோ எது மாறி இருக்கோ அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஜீனை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ அதுலதான் என்ன இருக்கு பிஏசி அப்படிங்கிறது தான் ஜீன் ஆர்டர். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. நிறைய சால்வ் பண்ணதான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ரைட். சோ நம்ம நெக்ஸ்ட் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் கோஇன்சிடென்ஸ்க்கு போலாம். ஓகேங்களா? சரி, இப்ப என்ன அப்படின்னா ஒரு 80% அப்படி ஜீன் மேப்பிங்கான அந்த விஷயம் அப்படிங்கிறது கிளியர் ஆயிருச்சு. இன்னும் ஒரு 20% என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் கோஇன்சிடென்ஸ் அப்படிங்கறத நம்ம படிச்சோம் அப்படின்னா இட் வில் பி கிளியர். ஓகே, இப்ப கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது ஒரு குரோமோசோம்ல கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது என்ன இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா இட் என்டையர்லி கிராஸ் ஓவர் இந்த குரோமோசோம்ல யூனிஃபார்மா இருக்குமான்னு சொல்லி கேட்டா யூனிஃபார்மா இருக்காது. ஓகேங்களா? இது ஒண்ணு. இப்ப ஏன் யூனிஃபார்மா இருக்காது அப்படின்னு பார்த்தா அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா இதுதான் மெயினான ரீசனே. நம்ம என்ன சொன்னோம், கிராஸ் ஓவர் நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கயாஸ்மா ஃபார்ம் ஆகணும்னு பார்த்தோம். கயாஸ்மா ஃபார்மேஷன்னா என்ன, எக்ஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அந்த எக்ஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற எந்த இடத்துல நடக்குதோ அதுதான் கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது. கண்டிப்பா மேம் லாஸ்ட் நிறைய கொஸ்டின் இருக்கு, நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ எக்ஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தான் கயாஸ்மா ஃபார்மேஷன். அந்த கயாஸ்மா ஃபார்மேஷன் அப்படிங்கறது அந்த இடத்துலதான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கிராஸ் ஓவர் அப்படிங்கறது நடக்கும். ஓகேங்களா? அப்ப இப்ப இது என்ன, அது கிராஸ் ஓவர் கயாஸ்மா ஃபார்மேஷன் நடக்குது, இன்னொரு இடத்துல உடனடியே இன்னொரு கயாஸ்மா ஃபார்ம் ஆகுறத இந்த கயாஸ்மா என்ன பண்ணுது, போயிட்டு இன்ஹிபிட் பண்ணுது. இது இந்த கயாஸ்மா ஃபார்மேஷன்ல இன்டர்ஃபியர் ஆகுறதுனால இந்த கான்செப்ட் பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ். ஓகேங்களா? இது ஒண்ணு. ஓகேவா? ரைட். இப்ப இந்த இதனால என்ன நமக்கு இந்த கிராஸ் ஓவர் ஈவென்ட் இன்டர்ஃபியர் பண்றதுனால இன்டர்ஃபரன்ஸ் சொல்லியாச்சு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஏன் டபுள் கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது இருக்கிறதுலே கம்மியா இருக்கு அப்படின்றதுக்கான காரணம் இதுதான். நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டு கயாஸ்மா ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்துருக்கோம் இல்லையா, ஏபிசி அப்படின்ற இந்த இடத்துல ஒண்ணு இந்த இடத்துல ஒண்ணு ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இது போய் இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த இடத்துல ஐ மீன் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றத விட இன்டர்ஃபியர் பண்ணுது. அதனாலதான் இது நம்ம இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இதை யாரு சொல்றாங்க, யார் டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா முல்லர் அப்படிங்கிறவங்க தான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதுக்கு பேரு கயாஸ்மா இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வச்சாங்க. ஓகேங்களா? ரைட். இப்ப இந்த இன்டர்ஃபரன்ஸை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், எப்படி ஹவு கேன் வி குவான்டிஃபை திஸ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா by the coefficient of coincidence. இன்டர்ஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு coefficient of coincidence அப்படிங்கிறது தேவை. பட் பிஃபோர் தட் வாட் இஸ் the formula for identifying an interference? இப்ப இந்த இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்குன்னா 1 minus coefficient of coincidence. ஓகேங்களா? அதாவது என்னன்னா இன்டர்ஃபரன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா, 1 மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோஇன்சிடென்ஸ் அப்படிங்கறதா ஃபார்முலா. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோஇன்சிடென்ஸ் உடைய வேல்யூ 0வா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப 1 மைனஸ் 0 என்னது 1. அப்ப இன்டர்ஃபரன்ஸ் 1 வேல்யூ ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் இஸ் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா அது கம்ப்ளீட் இன்டர்ஃபரன்ஸ். இன்டர்ஃபரன்ஸ் உடைய வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா இன்னொரு கயாஸ்மா ஃபார்ம் ஆகுறத தடுக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், டபுள் கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது நடக்கலன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப இதுவே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோஇன்சிடென்ஸ் 1 அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1 மைனஸ் 1 என்னது 0. இப்ப இன்டர்ஃபரன்ஸ் உடைய வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், மாத்தி சொல்லிட்டேனோ, ரைட் ரைட். ஓகே, இப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோஇன்சிடென்ஸ் உடைய வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ் உடைய வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா நோ இன்டர்ஃபரன்ஸ். சாரி மாத்தி சொல்லிட்டேன், சரிங்களா? ஓகே, இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது 1 மைனஸ் 0வா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோஇன்சிடென்ஸ் அப்படிங்கறதோடைய வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ் உடைய வேல்யூ அப்படிங்கிறது 1 இருக்கும்.
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோஇன்சிடென்ஸ் உடைய வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா இது 1, இது வந்து 1ஆ இருந்துச்சு அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ் உடைய வேல்யூ 0. ஓகேவா? கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். யா, 0வா இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும், கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது நடக்காது. இதுவே வேல்யூ வந்து 1 - 0ல இருந்து 1 நடுவுல இப்ப 0.5 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பார்ஷியல் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். பார்ஷியல் இன்டர்ஃபரன்ஸ்னா இது போய் கம்ப்ளீட்டா இன்டர்ஃபியர் பண்ணல, ஓகேங்களா, பாதி அப்படிங்கிறது நடக்குது. அப்போ சில டைம் மட்டும்தான் கிராசிங் ஓவர் நடக்கிறதுனாலதான் கிராசிங் ஓவருடைய கவுண்ட் அப்படிங்கிறது கம்மியாச்சு. ஓகேங்களா? சோ சம் டபுள் கிராஸ் ஓவர்ஸ். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோஇன்சிடென்ஸ் உடைய வேல்யூ 1ஆ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்ஃபரன்ஸ் உடைய வேல்யூ 0வா இருக்கும். அப்ப இன்டர்ஃபியரே ஆகல, நோ இன்டர்ஃபரன்ஸ் அர்த்தம். ஓகேங்களா? எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர். அப்ப இன்டர்ஃபரன்ஸ் இல்ல அப்படின்னா கயஸ்மா ஃபார்மேஷன் நடக்கும், டபுள் கிராஸ் ஓவர் நடக்கும். இது கிளியரா இருக்குங்களா? கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம், நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிளியர் வித் திஸ் எவ்ரிபடி? ரைட். இப்ப இத பேஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது என்னன்னா, இப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோஇன்சிடென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அதுக்கான ஃபார்முலா. இப்ப நம்ம என்ன சொன்னோம், இன்டர்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 1 - கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோஇன்சிடென்ஸ் உடைய வேல்யூ கண்டுபிடிச்சா நம்ம இன்டர்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அதோடைய டைப் என்ன, அப்ப கிராஸ் ஓவர் நடந்திருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப இதோட அப்சர்வேஷன் எப்படி அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோஇன்சிடென்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் அதோடைய வேல்யூ நமக்கு தெரியணும் இல்லையா. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோஇன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்சர்வ்ட் டபுள் கிராஸ் ஓவர்ஸ் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர்ஸ். கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது மேல அப்சர்வ்டா இருக்கணும், கீழே எக்ஸ்பெக்டடா இருக்கலாம். அதாவது நம்ம ரிசல்ட் அப்படிங்கறது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ற அதே ரிசல்ட் வருமான்னு சொல்லி கேட்டா இல்ல, அதுதான் அப்சர்வ்டு ரிசல்ட். ஓகேவா? நம்ம இதை எதிர்பார்க்கலாம், ஆனா வந்ததுக்கு அப்புறம் சிலது இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் அப்சர்வ். ஓகேங்களா? வித்தியாசம் புரியுதா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோஇன்சிடென்ஸ் உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் கிராஸ் ஓவர் இருந்தாலும் அதுல இருந்து கிடைக்கக்கூடியது அப்சர்வ்டு டபுள் கிராஸ் ஓவர்ஸ். அப்படின்னு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கும் ரிசல்ட் வரதுக்கும் வேற வேற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான். இப்போ இது எதை மெஷர் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, measures the degree of independence between two crossover events. ஓகேங்களா? யா, இப்ப இது ஒண்ணு. இப்ப கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது நடக்குது, அதோடைய ஃப்ரீக்வன்சி அதோடைய டிகிரியை மெஷர் பண்றது தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோஇன்சிடென்ஸ். If crossover occurs independently, expected double crossover frequency is equal to product of single crossover frequencies. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கிராஸ் ஓவர் வந்து இண்டிபெண்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டட் கிராஸ் ஓவர், இந்த கீழே நம்ம போடுறோம்ல இந்த எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர், இந்த எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவரை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, சிங்கிள் கிராஸ் ஓவரோட ஃப்ரீக்வன்சியை மல்டிப்ளை பண்ணி நம்ம எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவரை ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படின்னு நான் சொல்றேன். அதாவது இங்க பாருங்க, எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி வேற, எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர் நம்பர் அப்படிங்கிறது வேற. ஓகேங்களா? எப்படி கண்டுபிடிக்கணும்ங்கறத நான் சொல்றேன். இப்ப டபுள் கிராஸ் ஓவரோட ஃப்ரீக்வன்சி, எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி எப்படி ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னா, ஒரு ரீஜன்ல நடக்கக்கூடிய சிங்கிள் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி, இன்னொரு ரீஜன்ல நடக்கக்கூடிய சிங்கிள் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஆனா இது ஃப்ரீக்வன்சி பெர்சன்டேஜ்ல இருக்கும். நமக்கு எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர் நம்பர் வேணும் அப்படின்னா நமக்கு கிடைச்சது இல்லையா அந்த ஃப்ரீக்வன்சி, அதோட டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராஜனியை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பெக்டட் நம்பர் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகேங்களா? ரைட். இப்போ இன்னொன்னு என்னன்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, எக்ஸ்பெக்ட் பண்றது அதிகமா இருந்தாலும் இங்க பாருங்க, அப்சர்வ்ட் அப்படிங்கிறது எப்போதுமே கம்மியா தான் இருக்கும். நம்ம அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஆனா கம்மியா அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சர்வ் டபுள் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சிங்கிறது கம்மியா இருக்கு, இட் இஸ் லெஸ் தென் த எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இண்டிகேட்ஸ் தி சிங்கிள் கிராஸ் ஓவர்.
சிங்கிள் கிராஸ் ஓவர் நடக்குது அப்படின்னா அந்த சிங்கிள் கிராஸ் ஓவர் அந்த கயாஸ்மா ஃபார்மேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய ரீஜன்ல கிராசிங் ஓவர் நடக்காம ஆர் கயாஸ்மா ஃபார்மேஷனை என்ன பண்ணுது, இன்ஹிபிட் பண்ணுது அப்படிங்கறது தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா நமக்கு அதே விஷயங்கள் தான். நமக்கு F1 ப்ராஜனி கிடைக்கும், அதோட நம்ம டெஸ்ட் கிராஸ் பண்ணும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராஜனி அப்படிங்கிறது 1000 கிடைச்சது. ஓகேங்களா? அப்ப 1000 கிடைக்குது அப்படின்னா இதெல்லாம் என்னது, இருக்கிறதுலே அதிகமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பேரண்டல் டைப், இருக்கிறதுலே கம்மியா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் கிராஸ் ஓவர். இப்ப இதுல சொல்லுங்க பாக்கலாம், இதுல சொல்ல முடியுமா ஆர்டர் ஆஃப் ஜீன் அப்படிங்கிறது என்னன்னு? ட்ரை பண்ணி பாருங்க பாக்கலாம். இப்ப அது இல்ல கொஸ்டின், ஜஸ்ட் ட்ரை இட். ஆர்டர் ஆஃப் ஜீனா கேக்குறேன் நானு. ஆர்டர் ஆஃப் ஜீனா சொல்லணும். ஏபிசியா, டிசிஏவா, சிபிஏவா, அந்த மாதிரி கேக்குறேன். ஈஸியா சொல்லிடலாம். இத ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. இதையும் கம்பேர் பண்ணுங்க, இதையும் கம்பேர் பண்ணுங்க. எதுல சேஞ்ச் நடக்குதுன்றத பாருங்க. அப்ப சேஞ்ச் நடந்ததுன்னா அது எந்த பொசிஷனுக்கு போகணுங்கிறத பாருங்க. வெரி குட். எந்த இடத்துல சேஞ்ச் நடந்திருக்கு? இந்த இடத்துலதான் சேஞ்ச் அப்படிங்கறது நடந்திருக்கு. நான் என்ன கேள்வி கேக்குறேன்னா புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதாவது என்ன கேட்டேன் அப்படின்னா பேரண்டல் டைப் இது, டபுள் கிராஸ் ஓவர் டைப் இது. இப்ப ஆர்டர் ஆஃப் ஜீன் தான் நான் கேட்டது. என்ன ஜீன்ல சேஞ்ச் அப்படிங்கறதுனா பாருங்க, இது ரெண்டும் கேபிட்டல்ல டாமினண்டா இருக்கு, இது மட்டும் ரெசசிவா இருக்கு. இது ரெண்டும் ரெசசிவா இருக்கு, இது மட்டும் டாமினண்டா இருக்கு. அப்ப பி உடைய பொசிஷன் தான் என்ன இருக்கு, மாறி இருக்கு. அப்ப எது மாறி இருக்கோ அதுதான் நடுவுல வரும். ஓகேங்களா? அப்ப ஏபிசி இதுவா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சிபிஏ எப்படி வேணா இருக்கலாம். கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. கிளியர் வித் திஸ்? இப்ப ஜீன் ஆர்டரை ஐடென்டிஃபை பண்ண சொன்னா ஐடென்டிஃபை பண்ணிட முடியுங்களா? ஓகேவா? அவ்வளவுதான் விஷயம். டைரக்டாவே நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ ஓகே, ரைட். ஓகே. சோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஜீன் ஆர்டரா என்ன பண்ணிடணும்னா ஐடென்டிஃபை பண்ணிடணும். இப்ப நம்ம கமிங் பேக் டு திஸ் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் கோஇன்சிடென்ஸ். ஓகேங்களா? இப்ப இங்க பாருங்க, ஏக்கும் பிக்கும் நடுவுல ஒரு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்கேயே கொடுத்துருக்கோம் இல்லையா? சோ ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கறது தெரியுதுங்களா? சோ ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. இந்த இடத்துல ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? கேபிட்டல் ஏ, ஸ்மால் பி அண்ட் ஸ்மால் சி. ஓகேவா? கேபிட்டல் ஏ, ஸ்மால் பி அண்ட் ஸ்மால் சி. ஓகேங்களா? வந்துருச்சா? கேபிட்டல் ஏ, ஸ்மால் பி அண்ட் ஸ்மால் சி வந்துருச்சா? சோ இந்த இடத்துல கிராசிங் ஓவர் அப்படிங்கறது நடந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இந்த ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கும் இதோடைய பொசிஷன் அப்படின்னு அர்த்தம். அப்ப கேபிட்டல் ஏ, ஸ்மால் பி அண்ட் ஸ்மால் சி. இப்ப இன்னொரு காம்பினேஷன் எப்படி வரும்? ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் ஆஃப் அ ஜீன் ஐடென்டிஃபை பண்ணா மட்டும் தான் நம்மளால இது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். எஸ் ஆர் நோ? கிளியர் வித் திஸ்? இப்ப சிங்கிள் கிராஸ் ஓவர் பிட்வீன் ஏ அண்ட் பி, ஏக்கும் பிக்கும் நடுவுல நடந்துச்சுன்னா இதெல்லாம் தான் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஓகேவா? இப்ப அடுத்தது, இப்போ இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஏ பி சி, இந்த இடத்துல கிராஸ் ஓவர் அப்படிங்கறது நடந்துருந்துச்சு அப்படின்னா என்ன வந்திருக்கும்? கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி அப்படியே வந்திருக்கும். ஸ்மால் சி, ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, கேபிட்டல் சி. அப்ப இது ரெண்டும் சிங்கிள் கிராஸ் ஓவர் பிட்வீன் பி அண்ட் சி. அவ்வளவுதான் விஷயம். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல. ஓகேங்களா? ரைட். அவ்வளவுதான் விஷயம். ஓகே. சோ இது ஒண்ணு. அடுத்தது இப்ப நம்ம வந்து இன்டர்ஃபரன்ஸ்க்கு வரலாம். இங்க பாருங்க, ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை போட்டுக்கணும். பக்கத்துல இந்த டபுள் கிராஸ் ஓவரை போட்டுக்கணும். டிவைடட் பை 1000 போட்டோம்னா நமக்கு 0.35 அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. அப்ப இது என்னது? ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சின்னு நம்ம சொல்லலாம். ஜெனட்டிக் டிஸ்டன்ஸ், அதாவது ஜீன் ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸாவும் நம்ம இதை சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். கிளியரா? அடுத்து என்ன அப்படின்னா பிக்கும் சிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அந்த இது என்னன்னா சிங்கிள் கிராஸ் ஓவர் என்னன்னா 8981. அடுத்து டபுள் கிராஸ் ஓவர் டிவைடட் பை 1000. நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 0.22 அப்படிங்கறதா கிடைக்கும். சரிங்களா? இது ஒண்ணு. இப்ப நமக்கு கிடைச்சது இல்லையா ஏ அண்ட் பி, இது ரெண்டும் என்னது? சிங்கிள் கிராஸ் ஓவரோடைய ப்ராடக்ட். அந்த சிங்கிள் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சிய
ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னா எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. இதெல்லாம் நம்ம ஸ்டேட்மெண்டா முன்னாடி பார்த்தோம். இது கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்கா? இன்னொரு வாட்டி சொல்லணுமா? சரி, இன்னொரு வாட்டி நான் சொல்றேன், கவனிங்க. பொறுமையா சொல்றேன், கவனிங்க. இப்ப இது வரைக்கும் நமக்கு தெரியும், இந்த ரெண்டு சிங்கிள் கிராஸ் ஓவரையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்க கூடியது என்னன்னா எக்ஸ்பெக்டட் டபுள் நம்பர் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணலாம்? கேள்வி புரியுதா? எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி நமக்கு 0.077 கிடைச்சிருச்சு. எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர் நம்பர் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? புரியுதா நான் பேசுறது? ஆடிபிள்? ஓகே ஓகே ஓகே. என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ்பெக்டட் டபுள் கிராசிங் ஒரு ஃப்ரீக்வன்சியோட டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராஜனிய மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர் நம்பர் கிடைச்சிரும். ஓகேவா? அப்ப என்னது? எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சிங்கிறது இது, டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராஜனிங்கிறது இது. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர் நம்பர் அப்படிங்கிறது இது. புரிஞ்சுதுங்களா? இப்ப அடுத்தது இன்னொரு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி நான் ஸ்டேட்மெண்டா சொன்ன அதே விஷயங்களை தான் இப்ப நம்ம இங்க ஒரு ப்ராப்ளமா நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஓகேவா? இப்ப என்னன்னா, இப்ப நமக்கு சிங்கிள் கிராஸ் ஓவரா என்ன கிடைச்சது? அதேதான். இப்ப இங்க பாருங்க, நான் என்ன இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன் பாருங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோஇன்சிடென்ஸ் ஃபார்முலா என்ன சொன்னோம்? அப்சர்வ் டபுள் கிராஸ் ஓவர்ஸ்னு சொன்னோம், டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர்ஸ்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? இப்ப எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன சொன்னோம்? இங்க பாருங்க, எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ரெண்டு சிங்கிள் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சியோடைய ப்ராடக்ட் தான் எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சியோடைய வேல்யூ. ஓகேவா? இப்ப எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர் நம்பரை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டபுள் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி எக்ஸ்பெக்டட் வேல்யூவையும் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராஜனியும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எக்ஸ்பெக்டட் நம்பர். இது ஒண்ணு. அடுத்தது ஒரு விஷயம் நம்ம இங்க ஒண்ணு பார்த்தோம், அந்த கோஎஃபிஷியன்ட் ரைட், அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோஇன்சிடென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோஇன்சிடென்ஸ் அப்படிங்கறதுனா அப்சர்வ் டபுள் கிராஸ் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர். இப்ப அந்த அப்சர்வ்ட் டபுள் கிராஸ் ஓவர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த வேல்யூ. நமக்கு கிடைச்சிருக்கிறது தான் அப்சர்வ்ட் டபுள் கிராஸ் ஓவர்ஸ். நம்ம எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கறது என்னதான் கண்டுபிடிச்சோம்? 0.077 கண்டுபிடிச்சோம். அதை நம்ம 1000 மல்டிப்ளை பண்ணோம் அப்படி 77 எக்ஸ்பெக்டட் நம்பர். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோஇன்சிடென்ஸ். அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோஇன்சிடென்ஸ் வேல்யூ கிடைச்சிருச்சு அப்படின்னா 1ல இருந்து நம்ம அதை மைனஸ் பண்ணோம்னா 0.35. இப்ப 0.35 அப்படிங்கிற வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு பேரு கம்ப்ளீட் இன்டர்ஃபரன்ஸா, இல்ல நோ இன்டர்ஃபரன்ஸா, இல்ல பார்ஷியல் இன்டர்ஃபரன்ஸா? What about others? Very good. Partial interference. இது புரிஞ்சுதுங்களா? இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுமா? புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்ப அடுத்து நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு புது டாபிக்க பத்தி பார்க்கலாம். இதுலயும் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி நிறைய இருக்கும். நான் கொஞ்சம் தெளிவா நான் புரியுற மாதிரி சொல்லிடுறேன். இப்ப டெட்ராய்டு அனாலிசிஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பாருங்க. இது மெயினா எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிசெல்லுலர் ஆல்கே ஆர் ஃபங்கை. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது என்ன பண்ணும்? அதோடைய மோஸ்ட் ஆஃப் தேர் லைஃப் சைக்கிள், அதோடைய லைஃப் சைக்கிள்ல மேக்சிமம் அது என்ன ஸ்டேட்ல தான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாப்ளாய்டு ஸ்டேட்ல தான் இருக்கும். ஓகேங்களா?
என்னென்ன மாதிரியான ஃபங்கைல நடக்கலாம் அப்படின்னா நியூரோஸ்போரா கிராசா, அப்படி இல்லைன்னா சாக்ரோமைசஸ் செரிவிசியே. ஓகேங்களா? இப்போ எதனால இதை டெட்ராய்டு அனாலிசிஸ்னு சொல்றாங்க அப்படின்னா, எப்பவுமே இது all the four meiotic products remain inside one ascus. One ascus னு சொல்வாங்க. அதாவது ascomycetes, basidiomycetes, deuteromycetes, அது எல்லாமே different classes of fungi. அதுல ஒரு class of fungi தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த sac fungi. sac fungi அப்படின்னா அதுக்கு அதோடைய கிளாஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ascomycetes னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சாக்லயே எத்தனை மியாட்டிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மியாட்டிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் அது நம்ம டெட்ராய்டு அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? முதல் விஷயம் என்னன்னா லோவர் யூகேரியாட்ஸ் லைக் ஃபங்கை அண்ட் ஆல்கே, அதோடைய மேஜரான லைஃப் சைக்கிள், அதோடைய லைஃப் சைக்கிளே ஹாப்ளாய்டு ஸ்டேட்ல தான் இருக்கும். அது எதுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம், இதை பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஜெனடிக் மேப்பிங் ஸ்டடீஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அதுல ஒரு யூனிக் இதுவும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அது யூனிக்கா இருக்குன்றதுனால நம்ம அதை ஸ்டடி பண்றோம். ஓகேங்களா? இங்க பாருங்க, ஒரு ஹாப்ளாய்ட் செல் இருக்கு, இன்னொரு ஹாப்ளாய்ட் செல் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது என்னன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆஸ்கோமைசிட்ஸ் ஃபங்கை. ஓகேங்களா? ஒரு ஹாப்ளாய்டு இன்னொரு ஹாப்ளாய்டு சேர்ந்து டிப்ளாய்டு, ஒரு என் அண்ட் இன்னொரு என் ரெண்டும் சேர்ந்து இந்த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டை தான் நம்ம ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவோம். As a result of fertilization, we are going to get a zygote which is a diploid in condition. ஓகேங்களா? ஒரு மேல் zygote, மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட் ரெண்டும் சேர்ந்து ஒரு டிப்ளாய்டு zygote என்ன பண்ணிடுச்சுன்னா ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. இப்ப என்ன நடக்கணும், மியாட்டிக் ஸ்டேஜ் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேங்களா? அந்த மியாட்டிக் ஸ்டேஜ் அப்படிங்கும் போது என்ன ஆகுது, இந்த இடத்துல ஃபியூஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேங்களா? சோ மியாசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், செல் டிவிஷன் தானே. அப்போ ஒரு ஆஸ்கஸ்ல மியாட்டிக் டிவிஷன் நடந்து எத்தனை செல் இருக்கு, 4 இருக்கு. ஓகேங்களா? அப்போ இததான் நம்ம என்ன சொல்றோம்னா டெட்ராய்ட்ஸ் ஆஃப் செல்ஸ், டெட்ராய்டு அனாலிசிஸ் அப்படிங்கறத இததான் நம்ம சொல்றோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிப்ளாய்டு செல் அப்படிங்கிறது 4 ஹாப்ளாய்டு ஸ்போர ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? சோ இதுதான் என்ன அப்படின்னா டெட்ராய்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க, இம்மீடியட்லி ஃபாலோடு பை மைட்டாசிஸ். அப்ப மைட்டாசிஸ் அப்படின்னா ஒவ்வொரு செல்லும் 2 பிரியும் இல்லையா? அப்ப 2 பிரிஞ்சதுன்னா எத்தனை கிடைக்கும், 8 கிடைக்கும். அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ஆக்டாய்டுன்னு சொல்றோம். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? சோ இதுதான் என்னன்னா இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த டெட்ராய்டு அனாலிசிஸ்ல இருந்து நம்ம என்னென்னலாம் ஐடென்டிஃபை பண்ணலாங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். ஜீன் லிங்கேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜீன் ஆர்டர்னா ரெண்டுத்துக்கும் நடுவுல டிஸ்டன்ஸை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா கிராசிங் ஓவர் ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். சென்ட்ரோமியர் டிஸ்டன்ஸ், சென்ட்ரோமியர் ஒழுங்கா இருக்கா இல்ல அதோட டிஸ்டன்ஸ் பொறுத்தா குரோமாட்டிக்ஸ் தனித்தனியா பிரியறது. இப்படி எல்லா ஜெனடிக் இன்ஃபர்மேஷனும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெட்ராய்ட்ஸை பத்தி படிக்கிறோம். ஓகேங்களா? ரைட். இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு த ஃபங்கல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்போர் ஃபார்மேஷன். ஃபங்கஸ் அப்படிங்கிறது யூனிசெல்லுலரா இருக்கலாம் இல்ல மல்டி செல்லுலாரா இருக்கலாம். ஓகேங்களா? அப்ப ஹாப்ளாய்டு அப்படிங்கிறது these cells are typically haploid தான், ஒரே ஒரு எண் அப்படிங்கறதா இருக்கும். ஆனா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனும் அந்த இடத்துல நடக்குது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்குது. ஓகேங்களா? இப்ப 2 ஹாப்ளாய்டு செல் சேர்ந்து டிப்ளாய்டு ஜைகோட்டா ஃபார்ம் ஆகும். டிப்ளாய்டு ஜைகோட் அப்படிங்கிறது மியாட்டிக் டிவிஷன்ல ஒரு 4 ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த ஸ்டேஜ் தான் நம்ம டெட்ராய்ட்னு சொல்றோம். Immediately after the formation of the tetrad, the mitotic division அப்படிங்கிறது நடக்கும். As a result of mitotic division, each cells gives rise to 2 daughter cells. So finally 4 cells becomes the 8-celled stage. அந்த 8-celled stage தான் நம்ம octet அப்படின்னு சொல்றோம். அந்த எல்லா ஸ்போருமே ஆஸ்கஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சாக்னா பை, தமிழ்ல எக்ஸாக்டா நம்ம லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா பை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அந்த ஆஸ்கஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா? அது ஒண்ணு. எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத பாருங்க. வித்தின் ஆஸ்கஸ் அன்ஆர்டர்டு டெட்ராய்ட் ஆர் ஆக்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மேஜர்ஸ் ஆஃப் டெட்ராய்ட்ஸ். டெட்ராய்டை நம்ம 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ஆர்டர்டு. அன்ஆர்டர்டு அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் வந்து ரேண்டமா கண்ணா பின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அது அன்ஆர்டர்டு. ஆர்டர்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லீனியரா இருக்கும். ஓகேங்களா? சோ அன்ஆர்டர்ட் அப்படிங்கிறது சாக்ரோமைசஸ் செரிவிசியா ஈஸ்ட் எக்ஸாம்பிளா நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? ஓகே ரைட். அடுத்து
ஆர்டர்டு டெட்ராய்டு அப்படின்னா இந்த இடத்துல நியூரோஸ்போராவை எக்ஸாம்பிளா சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்ஆர்டர்டு டெட்ராய்டுக்கு என்ன எக்ஸாம்பிள், ஆர்டர்டு டெட்ராய்டு ஆர் ஆக்டர்டுக்கு என்ன எக்ஸாம்பிள்ன்றத பாத்துக்கங்க. ஓகேங்களா? இதுல எப்படி இருக்கணும், ஸ்போர்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனா அரேஞ்ச் ஆயிருக்கு. அதனாலதான் இந்த ஆர்டர்டு ஆர் லீனியர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப நியூரோஸ்போரா கிராசா அப்படிங்கிற அந்த ஸ்பீஷிஸ்ல டைட் ஆஸ்கஸ் பிரிவென்ட்ஸ் த ரேண்டம் மூவ்மெண்ட் ரிசல்ட்டிங் இன். அப்போ அந்த ஆஸ்கஸ் உடைய ஷேப் அப்படிங்கிறது தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ரைட். இதுதான் என்ன அப்படின்னா ஃபங்கல் ஸ்போர்ஸோட அரேஞ்ச்மெண்ட். 4 இருந்துச்சு அப்படின்னா அது டெட்ரட், 8 இருந்துச்சு அப்படின்னா அது ஆக்டட். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட், இப்ப லீனியர் டெட்ரட்ல பாத்தீங்க அப்படின்னா these position and order of spores reflect their meiotic and mitotic origin. அப்போ இந்த லீனியர் ஆக்டட்ஸ் அந்த டெட்ரட்ஸ் எல்லாம் நம்ம அதை பத்தி நம்ம ஸ்டடி பண்ணும்போது அதுல இருக்க நடக்கக்கூடிய செல் டிவிஷனை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? அப்போ சோ இதுதான் நம்ம லீனியர் டெட்ரட். சோ இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா let me explain with the picture. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியுதா? இது என்னது, இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா லீனியர் டெட்ராய்டு. 1 by 1 எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்றது தெரியுதா? சோ இதுதான் அது. ஓகேவா? சோ இனிஷியலா என்னன்னா ஒரு குரோமோசோம், ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவ் அப்படிங்கிறது இருக்கு. டியூப்ளிகேஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் மியாசிஸ் 1 ரெண்டா பிரியும். மியாசிஸ் 2 நடந்துச்சு அப்படின்னா 4 ஹாப்ளாய்டா பிரியும். ஓகேங்களா? மைட்டாசிஸ் நடந்துச்சு அப்படின்னா இது ரெண்டா பிரியும், அடுத்து இது ரெண்டா பிரியும், இது ரெண்டா பிரியும், இது ரெண்டா பிரியும். இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டர்டு டெட்ரட்ஸ் ஆர் லீனியர் டெட்ரட்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது இதுல என்ன அப்படின்னா இப்ப அடுத்து பாருங்க, இதுல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். Linear tetrad analysis maps the distance between a gene and its chromosome extensively used in Neurospora crassa அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது என்னன்னா இப்ப லீனியர் டெட்ராய்டு பேசிக் ஐடியா ஆஃப் டெட்ராய்டு அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்க. இப்ப எப்படி இருக்கும், கேபிட்டல் ஏ அண்ட் ஸ்மால் ஏ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன ஆகும், அதோடைய வேரியேஷன்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரிதான் இருக்கும். சோ எல்லாத்துக்குமே அதே மாதிரியான விஷயம். இப்ப இது ரெண்டுத்தையும் நமக்கு கிராஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான காம்பினேஷன்ல கிடைக்குமா? அப்ப எத்தனை கிடைச்சிருக்கு, 2 கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு, 2 ஸ்மால் ஏ அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சோ இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட்ராய்டு அனாலிசிஸோட பேசிக்கான ஒரு ஐடியா. இப்போ லிங்கேஜ்ல இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப லிங்கேஜ பத்தி இது புரியுது, கிராசிங் ஓவர் பத்தி இது எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கிராசிங் ஓவர் நடக்கலாம், நடக்காமலையும் இருக்கலாம். இப்போ ஈச் மெச்சூர் ஆஸ்கஸ் கண்டைன்ஸ் 8 ஆஸ்கோஸ்போர்ஸ் இன் த 4 pairs. 8 ஆஸ்கோஸ்போர்ஸ்மே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 4 பேர்ஸா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றும் ரெண்டா பிரியுது. அப்ப இது ஒரு பேர், இது ஒரு பேர்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அப்போ ஆர்டர்ட் அரேஞ்ச்மெண்ட் அலோஸ் த டிட்டர்மினேஷன் ஆஃப் ரீகாமினன்ட் ஃப்ரீக்வன்சி பிட்வீன் a gene and its chromosome. சாரி, சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியர் அப்படின்னா இது நடுவுல புடிச்சு வச்சிருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரோமியர். இப்ப இந்த இடத்துல ஜீன் இருக்கலாம், இந்த இடத்துல ஜீன் இருக்கலாம். அப்ப சென்ட்ரோமியருக்கும் ஜீனுக்கும் நடுவுல கிராசிங் ஓவர் ஃப்ரீக்வன்சி நடக்குதா இல்லையாங்கிறத என்ன பண்ணலாம், இந்த ஆர்டர்ட் அரேஞ்ச்மெண்ட் டிட்டர்மைன் த அலோஸ் த டிட்டர்மினேஷன் ஆஃப் ரீகாமினன்ட் ஃப்ரீக்வன்சி. இதை வச்சு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ ஒன்னு கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது நடக்கலாம், அப்படி இல்லைன்னா நடக்காமலையும் போகலாம். அதுதான் இங்க 2 cases அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் செக்ரிகேஷன். அதுல கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது ஜீனுக்கும் சென்ட்ரோமியருக்கும் நடுவுல நடக்கல. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அல்லீல்ஸ் கேபிட்டல் ஏ அண்ட் ஸ்மால் ஏ அப்படிங்கிறது தனித்தனியா பிரியுது. எப்போ அப்படின்னா ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன், அததான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் செக்ரிகேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் டிவிஷன் செக்ரிகேஷன்ல கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது ஜீனுக்கும் சென்ட்ரோமியருக்கும் நடுவுல நடக்கல. இது என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்னா 4:4 அரேஞ்ச்மெண்ட். 4 ஸ்போர்ஸ் பக்கத்துல அட்ஜசன்ட் டு இன்னொரு 4 ஸ்போர்ஸ். இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் செக்ரிகேஷன். அதாவது என்னன்னா இங்க பாருங்க, இது டாமினன்ட் ஒரு குரோமோசோம். இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போல்ஸ நோக்கி போகும். ஓகேங்களா? இது அதாவது நம்ம செல் டிவிஷன் நடக்கும்போது ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனஃபேஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். அதுல போல்ஸ்னா என்ன, ஈக்குவேட்டோரியல் டிவிஷனா என்னன்றத அங்க பாத்துக்கலாம்.
ஜஸ்ட் இந்த இடத்துல தேவையானதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இதுதான் அந்த குரோமோசோம், அந்த செல் அப்படின்னா இந்த போல்ஸ நோக்கி போகும். ஓகேங்களா? அப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு குரோமோசோமா இருக்கிறது ரெண்டு குரோமாட்டிட்ஸா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியணும். எப்ப பிரியுது? மியாசிஸ் 2ல தான் பிரியுது. மியாசிஸ் 1ல அது பிரியல. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? 4:4 கிராசிங் ஓவர் ஆனா நடக்கல. குரோமாட்டிட்ஸ் பிரியுது. இந்த கேபிட்டலே அப்படியே இந்த இடத்துல இருக்கு, இது இந்த இடத்துல இருக்கு, இது இங்க, இது இங்க, இந்த மாதிரிதான் இருக்கு. மைட்டாசிஸ் நடந்து ஒவ்வொன்றும் இன்னொரு ஒரு டிவிஷனை கொடுத்திருக்கே தவிர்த்து கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நடக்கல. அப்ப ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் ஆர் ஃபர்ஸ்ட் டிவிஷன் செக்ரிகேஷன்ல கிராசிங் ஓவர் அப்படிங்கறது நடக்கல. இதுவே இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இது செகண்ட் டிவிஷன் செக்ரிகேஷன். ஓகேங்களா? இதுல எப்படி பிரியுது அப்படின்றத பாருங்க. இந்த இடத்துல மியாசிஸ் 1ல ப்ரோஃபேஸ் 1ல பாக்கெட்டின் ஸ்டேஜ்ல தான் என்ன நடக்கும்னு சொன்னோம்? கிராசிங் ஓவர் அப்படிங்கறது நடக்கும்னு சொன்னோம். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த டாமினன்ட் அல்லிலும் இந்த ரெசசிவ் அல்லிலும் என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. ஓகேவா? சோ இந்த இடத்துல மாறின உடனே என்ன கிடைக்குது அப்படின்றது பாருங்க. ஏ 2ஆ பிரியுது அண்ட் ஸ்மால் ஏ அப்படிங்கிறது 2ஆ பிரியுது, இந்த கேபிட்டல் ஏ 2ஆ பிரியுது, இது 2ஆ பிரியுது. ஓகேங்களா? சோ ஃபைனலா நமக்கு என்னென்ன கிடைக்கும்? எந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா 2:2:2 அந்த அரேஞ்ச்மெண்ட்ல கிடைக்குது. ஓகேங்களா? இது ஒரு மாதிரியான அரேஞ்ச்மெண்ட். இப்போ 2:4:2 அந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்லயும் கிடைக்கலாம். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கிராசிங் ஓவர் இதுக்கும் இதுக்கும் நடுவுல நடந்துச்சுன்னா அதை தான் நம்ம முன்னாடி பார்த்தது. இப்போ இந்த குரோமாட்டிட்ஸ்க்கும் இந்த குரோமாட்டிட்க்கும் நடந்துச்சு அப்படின்னா அதோடைய அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி மாறி இருக்கு. இங்க இருக்கு கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது இங்க வந்திருக்கு, இங்க இருக்கிற ரெசசிவ் அல்லீல் அப்படிங்கிறது இந்த இடத்துல போயிருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா கிராசிங் ஓவர் நடந்து முடிஞ்சிருச்சு, தனியா பிரியுது. இப்ப என்ன ஆகுது? 2:2:2:2ன்ற ரேஷியோ இந்த இடத்துல எல்லாமே என்னவா இருக்கு? ரெசசிவா இருக்கு. அதனாலதான் இங்க 4ன்னு சொல்றோம். 2:4:2 எப்போ? செகண்ட் டிவிஷன் செக்ரிகேஷன்ல. ஓகேங்களா? இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் ஆர்டர்டு டெட்ரட் அப்படிங்கறது நடக்கலாம். கிளியர்? இப்ப இது எப்படி நம்ம மேப் டிஸ்டன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய ஃபார்முலா மேப் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு half into number of second divisional segregation divided by total number of ascus into 100. இதுதான் என்ன அப்படின்னா ஃபார்முலா. சோ இதுதான் அனாலிசிஸ் ஆஃப் ஆர்டர்டு டெட்ரட். இப்ப ஆர்டர்டு டெட்ரட் இதுல வந்து என்ன இருக்குன்னா கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது நடக்கல, செகண்ட் டிவிஷன்ல கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது புரிஞ்சுதுங்களா? ஆர்டர்டு டெட்ரட்னா என்னன்றது கிளியரா இருக்குங்களா? எஸ் ஆர் நோ? ஓகே. இந்த ஆர்டர்டு டெட்ரட்ல இருந்து என்னென்னலாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிவிஷனல் செக்ரிகேஷன்னா என்ன, செகண்ட் டிவிஷனல் செக்ரிகேஷன்னா என்ன, சென்ட்ரோமியர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபார்முலா பாருங்க. அதாவது டோட்டல் எப்போதுமே கீழே நம்ம என்ன பண்றோம்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஸ்கஸ் 1/2 இன்டூ நம்பர் ஆஃப் சிங்கிள் டிவிஷனல் செக்ரிகேஷன் இன்டூ 100. இதுதான் ஃபார்முலா. ஓகே. ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அனாலிசிஸ் ஆஃப் அன்ஆர்டர்டு டெட்ரட். அன்ஆர்டர்டு டெட்ரட்னா நம்ம என்ன சொன்னோம்? அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது ப்ராப்பரா இருக்காது, ரேண்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஓகேங்களா? ப்ராடக்ட் ஆஃப் மியாசிஸோடைய ப்ராடக்ட் தான் எல்லாமே. சோ இப்ப இதுல இருந்து என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்? அன்ஆர்டர்டு டெட்ரட்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ்டு டு மேப் ஜீன்ஸ் இன் டைஹைபிரிட் கிராசஸ், ஜீன் மேப்பிங்க்கு ஹெல்ப் ஆகுது. அடுத்து என்னன்னா ஜீன்ஸ் லிங்க்டா இருக்கா இல்ல ஜீன் வந்து இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் இண்டிபெண்டா அசார்ட் ஆகுதா அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இதை புரிஞ்சுக்கலாம். லிங்க்டா இருந்துச்சு அப்படின்னா அன்ஆர்டர்டு டெட்ரட் அனாலிசிஸ் ஆல்சோ கம்ப்யூட் மேப் டிஸ்டன்ஸ். அன்ஆர்டர்டு டெட்ரட் அப்படிங்கிறது லிங்க்டு ஜீன்ஸா அதுல இருக்கிறது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம மேப் டிஸ்டன்ஸையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஓகேவா? இதுல 3 செக்ரிகேஷனல் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா பேரண்டல் டை டைப்ஸ், இன்னொன்னு வந்து என்னன்னா நான் பேரண்டல் டை டைப்ஸ், இன்னொன்னு என்ன அப்படின்னா டெட்ரா டைப்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பேரண்டல் டை டைப்ஸ். பேரண்டல் டை டைப்ஸ் அப்படின்னா ஜீன் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ஜீன் தான். சோ இப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா, அததான் இங்க கேமெட்ஸா பிரிச்சு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டு கேமெட்டா வரும்.
ஓகே, எப்போ இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நோ கிராஸ் ஓவர் பிட்வீன் த லோக்கை, கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது நடக்கல. அதான் டூ ஸ்ட்ராண்ட் டபுள் கிராஸ் ஓவர் எதுவுமே கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது நடக்கல. ப்ராடக்ட்ஸ் அப்படியே அந்த பேரண்ட்டை ரிசம்பிள் பண்ணி இருக்கிறதுனால பேரண்டல் டைடைப்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதாவது என்னன்னா இது ஒரு குரோமோசோம் சரியா. இந்த குரோமோசோம் என்ன ஆகுது அப்படின்னா அதே மாதிரி ஏபி இருக்கு, இங்கேயும் ஏபி இருக்கு, இங்க ரெசசிவ் இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் ரெசசிவ், இங்க டாமினன்ட் இங்க ரெசசிவ் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா கிராசிங் ஓவர் அப்படிங்கறது நடக்கல. ஓகேங்களா, இப்ப இந்த இடத்துல நடக்காததுனால இதை நம்ம என்ன சொல்றோம், அப்படியே பேரண்ட் மாதிரியே இந்த இடத்துல இருக்கா, இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பேரண்டல் டைடைப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, டூ ஸ்ட்ராண்ட் டபுள் கிராஸ் ஓவர்ஸ் இந்த இடத்துல நடக்கல, நடக்காததுனால இதை நம்ம பேரண்டல் டைடைப்ஸ்னு சொல்றோம். அடுத்து என்ன அப்படின்னா நான் பேரண்டல் டைடைப்ஸ். இந்த நான் பேரண்டல் டைடைப்ஸ்ல தெரியுதா, ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவ் இதுல இருக்கு, இதுல ஒரு ரெசசிவ் அண்ட் ஒரு டாமினன்ட் நடந்திருக்கு. அப்போ 4 strand double crossover between the locus. ப்ராடக்ட்ஸ் நான் பேரண்டல் காம்பினேஷன்ஸ் ஆர் பேரண்ட் மாதிரியே இல்லவே இல்ல. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நான் பேரண்டல் டைடைப். எப்படி, இங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்ட்ராண்டும் கிராசிங் ஓவர் நடந்திருக்கு, இந்த ஸ்ட்ராண்டும் கிராசிங் ஓவர் நடந்திருக்கு. அப்படி நடந்து நமக்கு கேபிட்டல் ஏ ஸ்மால் பி அண்ட் கேபிட்டல் பி இந்த மாதிரியான காம்பினேஷன்ல எல்லா கேமெட்ஸும் இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம நான் பேரண்டல் டைடைப்ஸ்னு சொல்றோம். ஓகேங்களா, அடுத்து என்ன அப்படின்னா டெட்ரா டைப்ல என்ன அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ராண்ட், அதாவது ரெண்டு ஸ்ட்ராண்ட் கிராசிங் ஓவர் அப்படிங்கறது, ரெண்டு ஸ்ட்ராண்ட்ல கிராசிங் ஓவர் அப்படிங்கறது நடந்திருக்கலாம், 3 strand டபுள் கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது நடந்திருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், பேரண்டல் டைப்பும் இருக்கும் நான் பேரண்டல் டைப்பும் இருக்கும். 50% பேரண்ட் 50% நான் பேரண்ட். ஞாபகம் இருக்குங்களா, நம்ம ஸ்டார்டிங்ல ஃப்ரீக்வன்சி நடுவுல ரெண்டு குரோமாட்டிட் மட்டும் கிராசிங் ஓவர் நடந்திருக்கு, மீதி ரெண்டும் பேரண்ட் மாதிரியே இருக்குன்னு பார்த்தோம்னா அப்ப அதெல்லாம் என்ன டைப், டெட்ரா டைப்னு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இங்க பாருங்க, இப்ப இதுல என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டும் மட்டும் என்ன இருக்குன்னா இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகேங்களா, இது ரெண்டும் கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டும் நடந்திருக்கு. அப்படி இல்லையா, இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டும் இந்த ஸ்ட்ராண்டும் நடந்திருக்கலாம். அப்ப இந்த ஸ்ட்ராண்ட்ல கிராசிங் ஓவர் நடக்கவே இல்லை. அப்ப பேரண்டல் காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகே, பேரண்டல் காம்பினேஷன் மட்டும் இருந்துச்சுன்னா அது பேரண்டல் டைடைப். பேரண்டல் காம்பினேஷன் இல்லவே இல்ல, 4 ஸ்ட்ராண்டுமே கிராசிங் ஓவர்ல இன்வால்வ் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் பேரண்டல் டைடைப். இப்போ ஒன்னு ரெண்டு ஸ்ட்ராண்ட், அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டாவது ஸ்ட்ராண்டும் இந்த மூணாவது ஸ்ட்ராண்டும், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட் கிராசிங் ஓவர்ல இன்வால்வே ஆகவே இல்லை. அப்ப இததான் நம்ம என்ன சொல்றோம்னா டெட்ரா டைப்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 2 strand சிங்கிள் கிராஸ் ஓவர் ஆர் 3 strand டபுள் கிராஸ் ஓவர், எப்படி வேணா நடந்திருக்கு. கிளியர் வித் திஸ்? அப்ப ஆர்டர்டு டெட்ராய்டுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அன்ஆர்டர்டு டெட்ராய்டுக்கு என்ன ஃபார்முலானா ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி, எப்படி ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி ஆர் மேப் டிஸ்டன்ஸ் எப்படி வேணா சொல்லலாம். இப்ப என்பிடி நான் பேரண்டல் டைடைப் பிளஸ் 1/t tt டெட்ரேட்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டெட்ரேட்ஸ் இன்டு 100%. சோ இது என்ன அப்படின்னா ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா ஃபார் தி அன்ஆர்டர்டு டெட்ராய்டு. ஓகேங்களா, ரைட். இது வரைக்கும் யாருக்கா டவுட்ஸ் இருக்குங்களா? கால்குலேஷன்ஸ் தேவையில்ல மேம், இது தேவையில்ல. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் நான் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இவ்வளவு சொல்றதுல இருந்தே கொஸ்டின்ஸ் இதுல இருந்து நம்ம ரொம்ப டீப்பா தான் பாத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஏன்னா இதை டீப்பா சொன்னாதான் நம்ம சும்மா லைட்டா போயிட்டு கிராஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் இதுல ரொம்ப டீப்பான கான்செப்ட் தான் இது. ஆனா இவ்வளவு டீப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை மேம், கால்குலேஷன்ஸ் எல்லாம் தேவையில்ல. சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டபுள் ஸ்ட்ராண்ட் டெட்ரட் கிராஸ் ஓவர் சொல்றேன். ஓகே ஓகே, இங்க பாருங்களேன், இப்ப இதுல என்ன ஆகுது, இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏக்கும் இந்த பிக்கும் நடுவுல ஒரு கிராசிங் ஓவர் நடக்குது. அப்போ ஒரு கிராசிங் ஓவரா, இந்த ஸ்ட்ராண்டும் 2 ஸ்ட்ராண்டு ஆனா ஒரே கிராசிங் ஓவர், புரிஞ்சுதா? இதுக்கு பேரு 2 ஸ்ட்ராண்ட் சிங்கிள் கிராஸ் ஓவர். இப்ப இந்த இடத்துல இந்த ஸ்ட்ராண்டும் என்ன ஆயிடுச்சுன்னா கிராசிங் ஓவர்ல இன்வால்வ் ஆகுது, ஏக்கும் பிக்கும் நடுவுல தான், அப்போ ஒரு கிராஸ் ஓவர். ஓகேவா, அப்ப ஏக்கும் பிக்கும் நடுவுல இன்னொரு கிராஸ் ஓவரும் நடக்குது. ஓகேங்களா, அது டபுள் கிராஸ் ஓவர்.
இதை ஏன் 3 ஸ்ட்ராண்ட்னு சொல்றோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராண்ட் இந்த ஸ்ட்ராண்ட் இந்த ஸ்ட்ராண்ட் 3 ஸ்ட்ராண்டுமே இன்வால்வ் ஆகுது இல்லையா, அதனால 3 ஸ்ட்ராண்ட் டபுள் கிராஸ் ஓவர். இல்ல 2 ஸ்ட்ராண்ட் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால 2, ஒரே ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கனால 2 ஸ்ட்ராண்ட் சிங்கிள் கிராஸ் ஓவர். அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? ஓகே ரைட். இப்போ நான் வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட நான் சொல்ல போறேன். அது வந்து எப்படி நான் சொல்ல போறேன்னா 1 by 1 படிக்க போறது இல்ல. ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். ஓவர் கொடுத்துட்டு நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணிட்டு நாளைக்கு இந்த தியரி பார்ட்ட பாத்துக்கலாம். ஏன்னா நம்ம தியரி பார்ட் பாத்துட்டு இருந்தோம்னா கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக தான். ஓகே, சோ அதனால தெளிவா கவனிங்க. இப்ப நான் ஒரு சார்ட்டை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்க்கு எதுக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் சால்விங்க்கு தான் போறோம். ஒரு 4 to 6 minutesல இதை முடிக்கிறோம். ஓகேங்களா? ரைட். பாருங்க, இப்போ நமக்கு செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. ஓகேவா? இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னா இது ரெண்டா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா மேல் ஹெட்டிரோகேமிட்டி அப்படின்னு பிரிக்கலாம். இன்னொன்னு என்னன்னா ஃபீமேல் ஹெட்டிரோகேமிட்டி அப்படின்னு பிரிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹெட்டிரோகேமெட்ஸ்னா என்ன, ஹோமோகேமெட்ஸ்னா என்னன்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இப்ப ஹோமோகேமெட் அப்படின்னா என்ன அர்த்தம், கேமெட்னா என்ன அர்த்தம், இப்ப நமக்கு ஃபீமேலு மேல்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மேல்னா இப்படிதான் இருக்கும், ஹியூமன் மேல இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஹியூமன் ஃபீமேல இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்ப இதுல வந்து என்ன இருக்கு, நான் இப்ப இதுக்கெல்லாம் போல, மேலுக்கு ஃபீமேலுக்கெல்லாம் நான் போல, ஜஸ்ட் நான் ஒரு கேமெட்டை நான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். எக்ஸ் எக்ஸ்னோ எக்ஸ் ஒய்னோ இது ரெண்டுமே என்னதுதான், எக்ஸ் தான். அப்ப இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது என்ன சொல்றோம், ஹோமோகேமிட்டின்னு சொல்றோம். எக்ஸ் ஒய்னு டிஃப்ரெண்ட் கேமெட்ஸ் இருக்கிறதுனால ஹெட்டிரோகேமிட்டின்னு சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? கிளியர் வித் திஸ்? ஹெட்டிரோகேமிட்டினா ரெண்டு கேமெட்டையும் டிஃப்ரெண்டா இருக்கிறது. ஓகேவா? ஹோமோகேமிட்டி அப்படின்னா ரெண்டு கேமெட்டும் ஒரே மாதிரி இருக்கிறது ஹோமோகேமிட்டி. ஓகேங்களா? இது ஒரு விஷயம். சரி, இப்ப அடுத்த பாயிண்ட் என்னன்னா மேல் ஹெட்டிரோகேமிட்டி, ஃபீமேல் ஹெட்டிரோகேமிட்டி. இப்ப இத நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் 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 ஒய் அப்படின்னு பிரிக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ் ஒய் எக்ஸ் ஓ இப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ் 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 ஓன்னு பிரிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல என்னன்னா எக்ஸ் 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 ஒய்னு பிரிக்கலாம். இப்ப என்னது, மேல் ஹெட்டிரோகேமிட்டின்னு சொல்றோம். அப்ப மேல் ஹெட்டிரோகேமிட்டினா யாரு மேலோ அவங்களுடைய கேமெட்ஸ் தான் டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல டிஃபரெண்டா இருக்கு, இந்த இடத்துல டிஃபரெண்டா இருக்கு, எக்ஸ் ஓன்னு இருக்கு, இந்த இடத்துல எக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. அப்ப ஒரே மாதிரி இருக்கிறது. அப்ப மேல் ஹெட்டிரோகேமிட்டியா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஃபீமேல் என்னது, ஹோமோகேமிட்டி. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் 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 ஒய்க்கு யார் யார், இது ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்தது ஃபீமேல் ஹெட்டிரோகேமிட்டியா இருந்துச்சுன்னா நம்ம இதை ரெண்டா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இசட் 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 டபிள்யூ இப்படி ஒண்ணு பிரிக்கலாம். இன்னொன்னு என்னன்னா இசட் 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 ஓ இப்படி பிரிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபீமேல் ஹெட்டிரோகேமிட்டினா ஃபீமேலோடைய கேமெட்ஸ் டிஃபரெண்டா இருக்கும்னு அர்த்தம். அப்போ இதுல எது ஃபீமேல், இது ரெண்டுல எது ஃபீமேல், வெரி குட். இசட் இசட்டா, ஏன் இசட் இசட்னு சொன்னீங்க, என்ன கன்ஃபியூஷன் அதுல? அதாவது நான் என்ன சொன்னா ஃபீமேல் ஹெட்டிரோகேமிட்டின்னு சொன்னேன். ஹெட்டிரோகேமிட்டினா கேமெட்ஸ் வேற வேற மாதிரி இருக்கும்னு சொன்னேன். அப்ப இங்க ஃபீமேல் ஹெட்டிரோகேமிட்டினா எது வேற வேற மாதிரி இருக்கோ அதுதானே ஃபீமேலு. அப்போ இதுல இது ஃபீமேலு, இதுல இது ஃபீமேலு. அப்ப இதுல எது மேல்னு பாத்தீங்கன்னா இந்த இசட் இசட் அப்படிங்கறதா மேலு. புரிஞ்சுதுங்களா? இப்ப இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது இப்ப செக்ஸ் டிட்டர்மினேஷன் ரெண்டா பிரிக்கிறோம், அந்த ஒவ்வொன்றுலயும் ரெண்டு ரெண்டு டைப்பா நம்ம பிரிக்கிறோங்கிறது கிளியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஹியூமனை சொல்லலாம். ஓகேங்களா? ஹியூமன் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் டைப் அண்ட் ட்ரோசோஃபிலாவும் என்னதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் டைப். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா எக்ஸ் 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 ஓக்கு யார் என்ன எக்ஸாம்பிள் போடலாம்னு பாத்தீங்கன்னா கிராஸ் ஹோப்பர், இன்னும் நிறைய இருக்கு, நான் ஜஸ்ட் முக்கியமானது மட்டும் சொல்றேன். கிராஸ் ஹோப்பர் எக்ஸாம்பிளா சொல்லலாம். இதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ் சொல்லலாம்.
ஓகேங்களா? இதுக்கு யார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இன்செக்ட்ஸ் சொல்லலாம். டொமஸ்டிக் சிக்கன் சொல்லலாம். சிக்கன்ஸ் வேற, டொமஸ்டிக் சிக்கன்ஸ் இதுக்கு எக்ஸாம்பிளா வரும். ஓகேங்களா? ரைட். இப்போ இது கிளியரா இருக்கா? சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். ஆனா டைரக்டா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அது வித்தியாசமா கேட்பாங்க. அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஆனா இப்ப இல்ல. இப்போ அடுத்த விஷயம் என்ன நான் சொல்ல போறேன்னா, இப்ப மேல் ஹெட்டிரோகேமிட்டில டிசைடர் ஆஃப் செக்ஸ் யாரு அப்படின்னா யாரு? ஃபீமேல் ஹெட்டிரோகேமிட்டில டிசைடர் ஆஃப் செக்ஸ் யாரு? அதாவது ஒரு அந்த 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 பேபி அப்படிங்கறது பையனா இருக்கணுமா இல்ல மேலா இருக்கணுமா ஃபீமேலா இருக்கணுமாங்கிறத டிசைட் பண்ணக்கூடியது மேலா ஃபீமேலான்றதுதான் நான் இப்ப சொல்ல போறேன். சரிங்களா? இப்ப எக்ஸ் எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஒய் இருக்கு. இதுதான் நம்ம மேல் ஹெட்ரோகாமெட்டிக் எக்ஸாம்பிளா பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸ் இந்த எக்ஸோட போய் ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் ஃபீமேலா கிடைக்கும். இந்த எக்ஸ் இந்த ஒய்யோட போய் ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா எக்ஸ் ஒய் மேலா கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல எக்ஸ் எக்ஸ், இந்த இடத்துல எக்ஸ் ஒய். ஓகேங்களா? அப்போ என்ன விஷயம் இங்க 100% தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேமெட்ஸ் எல்லாமே. இப்ப இந்த 50% ஆஃப் கேமெட் என்னவா இருக்குன்னா எக்ஸா இருக்கு. 50% ஆஃப் கேமெட் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒய்யா இருக்கு. அப்போ 50 இந்த ஒய் அப்படிங்கறது இந்த எக்ஸ போய் ஃபியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா தான் நமக்கு மேல் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படி இல்ல எக்ஸ் எக்ஸோடயே போய் ஃபியூஸ் ஆச்சுன்னா ஃபீமேல் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ மேல் ஹெட்டிரோகேமிட்டி இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசம்ஸ்லயும் டிசைடர் ஆஃப் செக்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒய் குரோமோசோம் தான். அப்ப அந்த ஒய் குரோமோசோம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா மேல் தான். அப்ப மேல் ஹெட்டிரோகேமிட்டில who is a decider of sex ன்னு சொல்லி கேட்டா மேல்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? அப்ப அதுவே இந்த இடத்துக்கு வருவோம். ஃபீமேல் ஹெட்டிரோகேமிட்டில எந்த கேமெட் சும்மா இருக்கு? இப்ப இந்த 50% வந்து இந்த இடத்துல இசட், 50% இந்த இடத்துல டபிள்யூ. அப்ப இந்த இசட் போ இந்த இடத்துல ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இசட் இசட் அப்படிங்கிற மேல் கிடைக்கும். ஓகேவா? டபிள்யூ போ இதோட ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா இசட் டபிள்யூ அப்படிங்கிற ஃபீமேல் கிடைக்கும். அப்போ டிசைடர் ஆஃப் செக்ஸ் இன் ஃபீமேல் ஹெட்டிரோகேமிட்டி யாருன்னு கேட்டா ஃபீமேல் தான். ஆனா கொஸ்டின் இப்படி கேட்பாங்களான்னு கேட்டா கேட்க மாட்டாங்க. who is the decider of sex in birds ன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்ப பேர்ட்ஸ்ல யாரு செக்ஸ் டிசைட் பண்றதுன்னு கேட்டா ஃபீமேல் தான். கிளியர் வித் திஸ்? இது கிளியரா இருக்குங்களா? இது வரைக்கும் நான் சொன்னது கிளியரா? ரைட். இப்ப அடுத்து இன்னொரு விஷயத்த நான் சொல்ல போறேன். அதாவது எக்ஸ் 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 ஓ. இந்த ஓ அப்படின்னா என்ன தெரியுங்களா? அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லாததான் நம்ம ஜீரோன்னு போடுறதுதான் அப்படி ஓன்னு சொல்லி அப்படி எக்ஸ் ஓன்னு ஆகி போச்சு. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல இது போய் ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் தான் கிடைக்கும். எக்ஸ் எக்ஸ் அப்படின்னா அது ஃபீமேல் இன் மேல் ஹெட்டிரோகேமெட்டிக். எக்ஸ் ஓ அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலா இருக்கும். சோ இதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? சோ இதுதான் அதே மாதிரிதான் இசட் 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 ஓக்கும். ஓகேங்களா? சோ இப்ப நான் சொன்ன அந்த ஆர்டர்ல தான் நீங்க படிக்கணும். ஓகேங்களா? கொஸ்டின் எப்படி வேணா கேட்கலாம். ஓகே? சோ இத வந்து நம்ம தியரிட்டிக்கலா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா? எதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கறத கிளியரா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பாத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து செக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு, செக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ் இதையும் நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ். எக்ஸ்ஓ எக்ஸ் எக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கிராஸ் ஓப்பர் சொன்னாங்களே. கிராஸ் ஓப்பர் வெட்டிகிளி. அது கொஞ்சம் டெக்னிக்கலா இப்ப நான் சொன்னதுல இருந்து எக்ஸாம்பிள்ல இருந்து டைரக்டாவே கேட்கலாம். ஓகேங்களா? ரைட். இவ்வளவுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். டெஸ்ட்ல சில கொஸ்டின்ஸ் அதுல வந்ததை நான் பார்த்திருந்தேன். அதனால நான் அதை உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணோங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிட்டோமா? எனக்கு சால்வ் பண்ண மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. ரைட். ஓகே. ஆன்சர் தான்.
வெரி குட். 12:3:1 அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்ன வரும்? டாமினன்ட் எபிஸ்டாசிஸ். ஓகேங்களா? ரைட். இது பாருங்க, இதை ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க பார்க்கலாம். நீங்க என்ன பண்ணணும்னா சைட் பை சைட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணணும். என்னதான் நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சாலும் நமக்கு கொஸ்டின் சால்விங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல எக்ஸாமோடைய கொஸ்டின் பேட்டர்ன்லயே சால்வ் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்ப பிஜிடிஆர்பில முன்னாடி என்னென்ன எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டாங்களோ அந்த கொஸ்டின் எல்லாம் திரும்ப 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 ஆன்சர் பண்ணி பாருங்க. ஈவன் யூ டோன்ட் நோ த கொஸ்டின், ஜஸ்ட் ட்ரை டு ஆன்சர் இட். அப்பதான் அந்த பேட்டர்னுக்கு உங்களுடைய பிரெயின் இன்பில்ட்டா என்ன ஆகும்? ட்ரெயின் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம்ல நீங்க போகும்போது அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியவே இல்லைன்னா கூட அந்த பேட்டர்ன் உங்களுக்கு அந்த எக்ஸாமோடைய அந்த மைண்ட் செட் தெரிஞ்சதுனால அதனால அந்த மாதிரியான கொஸ்டின் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். சோ திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணும். பத்தவே பத்தாது. ஒரு நாளைக்கு 10, 20 இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் பத்தவே பத்தாது. மினிமம் 50 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணணும். அட்லீஸ்ட் 30 days பிஃபோர் த எக்ஸாம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஓகே. சோ ஆன்சர் கரெக்ட்டுங்களா நீங்க போட்டிருக்கிறது? What about others? What about others? பாக்கலாம் யார் கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு. ஏ வந்துருச்சு, பி வந்துருச்சு, சி வந்துருச்சு, இன்னும் டி மட்டும் வரல. குட். சரி, வெரி குட். ஏன் இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ்? இந்த கொஸ்டின்ல எல்லாம் தப்பு வரவே கூடாது இல்லையா? நமக்கு என்ன தெரியும்? பேரண்ட் தெரியும், ரீகாமினன்ட் தெரிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் ஆட் பண்ணி கீழே போட போறோம், ரீகாமினன்ட் ஆட் பண்ணி மேல போட போறோம். இன்டூ 100 போட்டா ரீகாமினன்ட் ஃப்ரீக்வன்சி வந்துச்சு. போடலாமா? இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 170 வருமா? இது எல்லாத்தையும் அதை பார்க்கும்போது எப்படியும் ஒரு சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா ஒரு 830 பிளஸ் 170 1000 வருமா? அப்ப அந்த 1000 இன்டூ 100 போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? கேன்சல் பண்ணா மீதி இருக்கிறது என்னது? இவ்வளவு எல்லாம் கேன்சல் பண்ணவே தெரியல. 17 பார்த்தோன்னு நீங்க போட்டுற வேண்டியதான். 17%. ஓகேங்களா? கிளியர்? வெரி குட். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ல மிஸ்டேக்கு அவசியமே இல்லை. உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆப்ஷன்ல அது இருந்துச்சுன்னா எக்ஸாக்டா அது ரைட். டவுட்டே அங்க தேவையே இல்லை. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது டைரக்டா இந்த மாதிரி கூட கேட்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க படிச்சதை வச்சு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுங்க. அது மூலியமா ஆன்சர் பண்ணலாம். வெரி குட். இங்க பாருங்க, 2 ஜீன் இருக்காமா. ஓகேங்களா? அந்த 2 ஜீன் ஏ அண்ட் பி அப்படிங்கிற ஜீன் தான். இப்ப டாமினன்ட் அல்லீல் ஏ அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூசஸ் த டிஸ்க் டைப் ஒன்லி வித் த பிரசன்ஸ் ஆஃப் த டாமினன்ட் பின்னு சொல்லிட்டாங்க. அப்ப டாமினன்ட் ஏ அப்படிங்கிறது பியோட சேர்ந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு டிஸ்க் ஷேப் அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா? அப்போ ஏ தனியா இருந்தாலோ பி தனியா இருந்தாலோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஸ்பெரிக்கல் ஃப்ரூட் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸ்பெரிக்கல் ஃப்ரூட் கிடைக்குது. ரெண்டுமே இல்ல, ரெண்டுமே ரெசசிவா இருந்துச்சுன்னா என்ன கிடைக்குதுன்னா லாங் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்ப நமக்கு 3 டைப் கிடைக்குது.
அப்ப இந்த இடத்துல ரெண்டே ரெண்டு தான் இருக்கு, இது ஈஸியா தூக்கிடலாமா? அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? இப்ப ஏ பி ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது டாமினன்ட் அல்லீல் கிடையாது. இதையும் எலிமினேட் பண்ணிடலாமா? இது ஒண்ணு. ஓகே, நான் எப்படி கொஸ்டின் அப்ரோச் பண்றேங்கிறது பாருங்க. எனக்கு இப்ப ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாம இருந்துட்டு நான் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்ப இது என்ன அப்படின்னா எல்லாமே ரெசசிவ். எல்லாமே ரெசசிவ் போது டைஹைபிரிட் கிராஸ்ல நமக்கு 16 கேம் ஆஃப்ஸ்பிரிங் வரும். அதுல 16வது தான் இந்த மாதிரியான ஒண்ணு வரும். அது என்னதான் கிடைக்கும்? ஒன்னே ஒண்ணுதான் கிடைக்கும். அப்ப கண்டிப்பா இந்த லாங் ஃப்ரூட் அப்படிங்கிறது ஒன்னா மட்டும்தான் இருக்கும். அப்ப ஈஸியா ஏவை சூஸ் பண்ணிடலாமா? இப்ப நான் எப்படி அப்ரோச் பண்ற கொஸ்டின்ன்றது புரிஞ்சுதுங்களா? எஸ் ஆர் நோ? So the answer will be option A. Clear with this? Okay. இதெல்லாம் கிரிட்டிக்கல் திங்கிங், இப்படிதான் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். சோ இந்த கான்செப்ட நான் சொல்லியிருக்க மாட்டேன். சப்போஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. இதையும் நான் சொன்ன மெத்தட்ல போட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? Duplicate dominant genes க்கு what is the ratio? What is the ratio for duplicate dominant genes? ஆனா இங்க 4 ப்ராடக்ட் வந்திருக்கே, அப்ப இது வருமா அப்படின்றது யோசிக்கணும். அப்ப என்ன வரலாம்? டாமினன்ட் ரெசசிவ் எபிஸ்டாசிஸ் நமக்கு தெரியும். நம்ம பார்த்ததுல எதுலயுமே இந்த மாதிரியான ஒரு ரேஷியோவை நம்ம பார்க்கல. ஓகேங்களா? ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் பாலிமரிசம். அவ்வளவுதான். இதுல ஆன்சர் நான் வந்து கொஞ்சம் இங்க தப்பா இருக்கு, பட் இது கிடையாது. டாமினன்ட் ரெசசிவ் எபிஸ்டாசிஸ் கிடையாது. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். ஓகே, ரைட். So just eliminate the option. இதெல்லாம் skill, how we are approaching a question அப்படிங்கறதெல்லாம். Okay, then answer for this question.
ஃபர்ஸ்ட் அதான் நான் அதாவது என்னன்னா நமக்கு தெரியும் கான்செப்ட் எப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இதுவும் நமக்கு போட தெரியும். ஆனா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? இப்ப கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, 3 ஜீன் இருக்குங்கிறத கொடுத்துட்டாங்க. ஏபிசி அதோடைய ஃப்ரீக்வன்சி கொடுத்தாச்சு. அதோடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னா 12 சென்டிமார்கன், 8 சென்டிமார்கன், 18 சென்டிமார்கன் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்ப ஏக்கும் சிக்கும் நடுவுல என்ன அப்படின்னா 18%. ஓகேவா? அது எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்லைட்லி லார்ஜஸ்ட் தென் ஏபிசி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்கிறது 12, பிக்கும் சிக்கும் நடுவுல இருக்கிறது 8 பர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 0.12. ஓகேங்களா? இதையும் டிவைடட் பை 100 தான், வேற ஒண்ணும் கிடையாது. 0.08 இத ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, 2 சிங்கிள் கிராஸ் ஓவரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்னது? 0.96%. ஓகேங்களா? இதுதான் என்னது? எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. அவ்வளவுதானே? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? அதுக்கு நாம எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்களே. அதெல்லாம் நம்ம பார்க்கணும்ன்ற அவசியமே இல்லையே. நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கலாம். எக்ஸ்பெக்டட் டபுள் இப்படிதான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க கொஸ்டின்ல. நமக்கு தேவையான டீடைல்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளவுதான். இது வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது 0.96. ஓகேங்களா? இப்ப அந்த 0.96ல இருந்துட்டு நம்ம அப்சர்வ்டு டபுள் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன ஆன்சர் யூஸ் பண்ணிக்கணும்? அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோஇன்சிடென்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஆன்சர் வரும். அது இல்ல கொஸ்டின். ஆனா கொஸ்டின் என்னன்னா எக்ஸ்பெக்டட் டபுள் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. ஸோ த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி. கிளியர்? கிளியரா இருக்குங்களா? Clear with this? சரி, ரைட், ஓகே. சோ இந்த கொஸ்டின் தான் நம்ம மறுபடியும் சால்வ் பண்ணாம இதே இடத்துல தான் நிக்கிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நம்ம நாளைக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த கொஸ்டினை தான் நம்ம சால்வ் பண்றோம். ஓகேங்களா? மீதியா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பாத்துக்கலாம். தேங்க்யூ சோ மச்.